நம்ம கடைசியாக பேசும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 6 crores இருந்துச்சு. 69 lakhs வந்து ஈக்விட்டியில் போட்டிருந்தீங்க, 10 lakhs வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 1 crore வந்து கார்பரேட் பாண்டில் போட்டிருந்தீங்க, மிச்சது எல்லாமே கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்ததா அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ எந்த நிலமையில இருக்கு? இவ்வளோ சீரியஸாக நீ கொஸ்டின்லாம் கரெக்டாக அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்க. பாண்ட்ஸை எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள இருக்கு, நீ இங்க நிக்கிற, இட் இஸ் ரிஸ்க் ஆர் நாட்? ரிஸ்க் இல்ல, ரிஸ்க் இஸ் தேர் பட் இட்ஸ் நாட் எலிமினேட்டட், இட் இஸ் ஐசோலேட்டட். கரெக்ட், ப்ரொடெக்டட். இது வந்து ட்ரிபிள் ஏ. நவ ஹி இஸ் இன்சைட் த கேஜ் வித் தி லயன், தட் இஸ் ட்ரிபிள் பி. காலி காலி. இதுதான் தம்பி. இந்த ரெப்போ ரேட் கவர்னர் பண்ணும்போது மட்டும் மார்க்கெட் மேலே எங்கேயுமே போதே. சரி, எதனால சார்? ஜெரோம் பவுலாங்க ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னு மார்க்கெட் கீழே விழுது. அது ஏன் சார்? அது தம்பி ரெப்போ ரேட் தம்பி. அதான் சார் ரெப்போ ரேட். இது என்ன சார்? டு பி எக்கனாமிக்கலி அப்படின்னு ஆரம்பம் போனால் இங்கிலீஷில் பேசினா நம்ம அப்படியே உட்காந்துருவேன். கரெக்டாக புரிஞ்சு தம்பி, கரெக்டாக புரிஞ்சு சார். ஏஞ்சு ஒன்றுமே புரியலையே, நான் என்னத்தை பண்ணுறதுன்னு. 1992 அர்ஷத் மேத்தாவோட இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. டோட்டல் இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பேனிக் ஆயிடுச்சு. பாண்ட்ல இதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் போகிறது, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய கம்பெனிகள் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன் பிடிச்சிட்டாங்க. இனி நீ பாண்டை செல் பண்றதா த்ரூ OBP வழியா வா. நியூஸ் பேப்பர்ல போறது, நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறது, வீட்டில் கார் பார்க்கிங் அடியில் பேப்பரை போட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணாது. இப்போ நீங்க ஃபிக்ஸ்ட் இன்கம் அந்த ஸ்டெபிலிட்டிலாம் சொல்றீங்க, FDயுமே அது பண்ணுதில்ல, ஏன் FD பண்ணக்கூடாது? FD பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நான் அடிச்சு சொல்றேன். எப்படிலாம் கனெக்டடாக இருக்குது இதுதான். நம்ம கிட்ட எப்போ கேபிட்டல் இருக்கோ மொதல் தாட்டே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஐம் கோயிங் ஃபார் ஃபிளாட். தி லெஃப்ட் சைடு வால் இஸ் மைன். நோ, ரைட் சைடுல இருக்க செவுர் என்னோடதா? எதுவும் கிடையாது. தரையாது என்னோடதாடா? அதுவும் என்னோடது இல்ல. கீழே இருக்க வீட்டோட அவளோட ரூஃப். அப்ப எதுவுமே உங்க கிடையாது. அப்ப உன்னோட எதுடா? UDS 300 ஸ்கொயர் ஃபீட் சார். ஏடா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 லட்ச ரூபா கேக்குறியாடா? என்னடா அம்யூனிட்டிஸ் இருக்கு சார். என்னடா அம்யூனிட்டிஸ் சார்? பார்க்கிங் இருக்கு, அந்த இடத்துல மெட்ரோ, அதெல்லாம் வெளியில இருக்கு, வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? லெட்ஸ் சே இதுல கம்பெனில தான் என் காசை நான் போடுறேன். இப்போ அந்த கம்பெனி சூப்பரா இருக்கலாம், பேப்பர்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் வர்ஸ்ட் கேஸ்ல 5 வருஷம் கழிச்சு பேங்க்ரப்சி கூட ஆகலாம். அந்த கேஸ்ல அப்போ அது செக்யூர்ட் எதுவா இருந்தாலும் எனக்கு அது யூஸ் இல்ல. டிஃபால்ட் ஆனா செக்யூர்டு ஹோல்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் பே அவுட், செகண்ட் சபார்டினேட்டுக்கு, கடைசியா ஈக்விட்டி. எதுவும் மிஞ்சது. செட்டில்மெண்ட் ஃபார் யூ நத்திங் பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஓனர். சோ ரிஸ்க் பேர் பண்ணி தான் ஆகணும். நீ ரிஸ்க் பேர் பண்ணி தான் தீரணும். ஆனா பாண்டை வாங்குறவன் அப்படி கிடையாது. ஐ அம் தி கிளையன்ட். நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வேணுமா? ஓ, கவர்மெண்ட்டே இல்லை RBI வந்து நாளைக்கு ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் எனக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இதில் வருமா? தம்பி கரெக்டான கேள்வி கேட்டிருக்க, நல்லா ரிசர்ச்சும் பண்ணியிருக்க நீ. ஓகே, அப்ரிஷியேட்டட். என்னன்னா ஓவரால் எக்கானமி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. எக்ஸாக்டாக ஒரு வருஷம் முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எனக்கு அப்ரிஷியேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறமும் நீங்கள் நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தீங்க. நிறையா பேர் உங்கள் வீடியோஸ்லேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க லைஃப் சேஞ்சிங் ஆக்ஷன் அதுலேருந்து நிறையா எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து உங்களை பெருசாக பார்க்க முடியல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி. லாஸ்ட் 1 year என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, எங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறீங்க? ஆமாம், நீ அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னையுமே லிங்க்டின்ல நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, பேசினாங்க. நிறைய பேருமே நல்லா ரீச் அவுட். அது அதான் நம்மளோட எய்ம் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை, பேசிக் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படியே கொண்டு போகணுங்கிறது தான். ஸோ இந்த லாஸ்ட் 1 year வந்து எனக்கு ஒரு டாஸ்க்கு என்னோடய பொண்ணு கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, தூங்கிட்டு இருந்த என்ன ஒரு சண்டே வந்து கூப்பிட்டு கரெக்டாக 1 yearக்கு முன்னாடி, இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக 1 yearக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தேன். சண்டே ஏந்திரிச்சா எப்போவுமே என் பொண்ணு வந்து பென்சில் வேணும், பேனா வேணும்னு சொல்லி இந்த தலவாணி கடியில் பேப்பரை வச்சுட்டு போட்டாங்க. நான் காலைல எழுந்து பார்ப்பேன், அதை போய் வாங்கிட்டு வருவேன். அதுதான் எனக்கு என்ன ஷாக்னா, அதை எடுத்து பார்த்தா 50 lakh மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பர். நான் சும்மா விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு, இங்கே வா, நீ உனக்கு யார் சொன்னா இதெல்லாம் எழுதி வச்சுருக்க அப்படின்னு. இல்லைப்பா, நீங்களாம் மார்க்கெட்லாம் பார்ப்பீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தேன், போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது, அதனால் எனக்கு ஒரு 50 லட்சத்துக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கன்ட்டு என் பொண்ணு சிரிச்சிட்டு ஓடிடுச்சு. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 14. நான் சொன்னேன் 50 லட்சம் போர்ட்ஃபோலியோ. சரி, நான் அது ஓகே, நான் ஆல்ரெடி கோல்டு வச்சுருக்கோம், நம்ம பாண்ட்ஸில் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த 1 year நான் என்ன பண்ணேன்னா, அது உன்னோட கேள்விக்கு, டைரக்ட் கேள்விக்கு சார் என்ன நினச்சேன்னா, இதே கொஞ்சம் பண்ணிடுவோமே. இது 1 yearல 50 lakhsங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஒரு 3-4 month ஃப்ரீலான்சராக ஐ வென்ட் ஃபார் துபாய். ஸோ ஃப்ரீலான்சராக போனேன். ஐ ஏர்ன் ஃபார் குட் மணி ஜஸ்ட் ஃபார் 5 months, மேட் இட் 50 lakh.
அண்ட் கிரியேட்டட் த போர்ட்ஃபோலியோ. ஐ கேம் பேக், பொண்ணுகிட்ட சொன்னேன், கிரியேட்டட், டன், மை ஜாப் இஸ் டன். ஓகே. ஸோ சொன்னேன், நீ கேட்டது 50 lakhs இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதான் 50 lakhs, ஓகேவா கிரியேட்டா என்னென்னா ஓகே பட் டாடி அப்படின்ட்டு அது ஓடிடுச்சு. நான் ஏய் சொல்கிறது ஈஸி, செய்கிறது எவ்வளோ கஷ்டம். பட் ஆனால் எனிவே அது என்னென்னா, இந்த ஒரு ஒரு ஜென்சிங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெண்டுக்கு எனக்கு பெல்ட் வேணும், கார் வேணும், பைக் வேணும்னு கேட்குறதோட பேரண்ட்ஸுக்கிட்ட எனக்கு ஒரு 5 lakhsக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னு கேட்கலாம். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட வந்து எனக்கு பைக்கு ராயல் என்ஃபீல்டு எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு பதிலாக நீ உன்னோட 15-16 வயசில் ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டும் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா, உன்னோட 21வது வயசில் நீ மாதம் சம்பாதிக்கிற திரும்ப சம்பளம் அதை விட உன் போர்ட்ஃபோலியோ உனக்காக வேலை செய்யும். அப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? கம்மியான போர்ட்ஃபோலியோவை கம்மியான வயசில் விட்டுட்டிங்கன்னா அதிகமான கார்பஸை அவனோட 21 வயசில் அவன் ஏர்ன் பண்ணுவான். அந்த டயத்தில் போய்ட்டு 30 லட்ச ரூபா கொடு, 40 லட்ச ரூபா கொடு. இப்போ எனக்கு கொடுத்த டாஸ்க் மாதிரி கஷ்டமாக கொடுத்தா ஒரு சாதாரண ஒரு அப்பாவால் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு கீரம்மா அவங்களெல்லாம் பண்ண முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாதம் 100-200 பண்ணுவாங்க. ஆனால் இதே ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஒரு பிள்ளை வந்து 10,000க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கேட்குது அப்படின்னா அவரால் பண்ண முடியும், அந்த வயசுக்கு அவரால் பண்ண முடியும். என்னென்னா அதனால் ஆக்ஸம் போர்ட்ஃபோலியோ ஜென்சி நீங்கள் ஒரு 18 வயசுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஆஸ்க் யுவர் டேட் அண்ட் மாம் அட்லீஸ்ட் 5 lakh போர்ட்ஃபோலியோ. தட் இஸ் வாட் டு சே திஸ் இஸ் a 1 year ஐ மேட் இட். ஸோ துபாய் போனால் நிறையா எப்படிலாம் இன்றைக்கி வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து தே ஷிஃப்டட் இன் டு துபாய். They shifted into Dubai to control the taxes. Even I seen some of the heroines. They're நடிக்கிறது இங்கே சேலரி வாங்குறது ஏஐடியில் வாங்குறாங்க. ஏன்னா 30% டேக்ஸ் இங்கே டிடக்ஷன் வந்து இங்கே இந்தியாவில். ஓகே. தமிழில் இங்கே நடிக்கிறாங்க, ஆனால் சேலரியை யூஏயில் வாங்கிக்கிறாங்க. புரியுதா? யூடியூப் இங்கே ரன் ஆகும், ஆனால் ஆஃபீஸ் அங்கே இருக்கும். புரியுது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துபாய்க்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அதே மாதிரியே இது டேக்ஸை பற்றி நான் கற்றுக்கிட்டது. அடுத்து வந்து ரியல் எஸ்டேட்டில் உனக்கு தெரியும் புர்ஜ் கலிஃபா, ரைட்டா? புர்ஜ் கலிஃபான்னு என்னத்துக்குன்னு தெரியும், ஓ அமேசிங் இன்ஜினியரிங், ரைட்டா, மார்வலஸ், நம்ம வியப்பாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன ஆகிருக்குன்னா, புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிறவனால அந்த புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிறவன் அந்த புர்ஜ் கலிஃபாவை பார்க்க முடியாது. கரெக்டு. என்னென்னா புர்ஜ் கலிஃபாவில் போயிட்ட புர்ஜ் கலிஃபா பார்க்க முடியாது நீ. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்லாம் ரேட்டு புர்ஜ் கலிஃபாவோட அதிகமாகிடுச்சு. ஓ ஓகே, இதை நோட்டீஸ் பண்ணீங்க துபாயில்? இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் ஆப்போசிட் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, புர்ஜ் கலிஃபா ஒன்றுமே இல்லை, அப்படியே காலியாக இருக்குது. என்னடா அப்படின்னா, ஆமாம் சார், நியூ இயர்னு போட்டால் ஏதாவது போடுறானுங்க, கிரிக்கெட் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா அதில் போடுறானுங்க, லைட்டிங் ஒர்க் அதெல்லாம் நடக்குது. அது புர்ஜ் கலிஃபாவில் இருந்தால் எப்படி பார்க்க முடியும்? ஓகே, ஆப்போசிட்டில் இருந்தானா. ஸோ ரியல் எஸ்டேட்டில் தெர் ஆர் சம் சேஞ்சஸ், பீப்புள் தாட்ஸ் ஆர் சேஞ்சிங். பிஃபோர் நம்ம என்ன நினச்சோம், அந்த பில்டிங்கில் இருந்தால் நமக்கு மரியாதை, இப்போ அது கிடையாது, அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் இருந்தால் தான் மரியாதை. ஸோ நிறைய பார்த்தேன், கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் 4-5 months கேம் பேக் எகைன் ஸ்டார்டட் டு ஷூ பாலிசிங் ஃபார் மை டாட்டர்ஸ். ஓகே, ஸ்கூல் கிளப்பி விடுறது, சாயந்தரம் பிக்கப் பண்ணுறது. ஸோ எகைன் பாசிவ் இன்கம்ஸ் ஆர் கம்மிங். ஸோ தட்ஸ் ஹாப்பி, தட்ஸ் இட். 1 year கான். அண்ட் சின்ன ஒர்க்ஸு, சின்னதாக ஒரு யூடியூப் கிரியேட்டட், இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஆமாம், உங்களோட யூடியூப் சேனல் பற்றி நான் பேசணுன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அகெயின். நான் இது கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம கடைசியாக பேசும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 6 crores இருந்துச்சு. அதில் 69 lakhs வந்து ஈக்விட்டியில் போட்டிருந்தீங்க, 10 lakhs வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் 1 crore வந்து கார்ப்பரேட் பாண்டில் போட்டிருந்தீங்க. மிச்சது எல்லாமே கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்ததை அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்போவே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இருக்கிற 69 lakhsமே வந்து நான் டிரெக்ட் ஈக்விட்டியில் இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ இல்லை பாண்ட்ஸுக்கோ நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொல்கிறத தாண்டி அதில் ஆக்ஷன் எடுத்தீங்களா? இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ எந்த நிலமையில் இருக்குது? அதாவது இவ்வளோ சீரியஸாக நீ கொஸ்டின்லாம் கரெக்டாக அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க பாரு. நீ எவ்வளோ பெரிய ஆள் ஒரு கரெக்டு நீ சொன்னது எல்லாமே. அன்றைக்கி நான் வச்சுருந்த போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அதில் 40% வச்சுருந்தேன். போன வருஷம் என்னோட கோல்டோட ரேட்டு நம்ம பேசும்போது 5,500 1 year ago. Now it is gold given a skyrocketing. Now I am sitting with 100% jump in my portfolio. Okay. By doing nothing. ஒன்றுமே நான் பண்ணலை, ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் பண்ணியிருக்கேன். போர்ட்ஃபோலியோ அதில் எனக்கு டபுள் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரியே நான் 40 வயசு ஆகிடுச்சு, ஈக்விட்டியில் விட்டு எக்ஸிட் ஆகணும். நான் கடைசியாக நான் வந்துட்டு சொன்னேன், December 2024 எக்ஸிட்டட். நவ் ஐ எம் 0. டைரக்ட் ஸ்டாக்லேயே கிடையாது நான். ஓகே, எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலைத்தன்மை அற்ற ஒரு இடம். இன்னொன்று, இனிமேல் நான் வந்து ஹோல்டு பண்ணி இனிமேல் அது ஏறுமான்னு நான் பார்த்துக்கிட்டு
என் பிள்ளைங்களோட லைஃப்பையும் அதில் ரிஸ்கில் வச்சுக்கிட்டு அது எனக்கு விருப்பமும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பண்ணலாம் வேணாம், அவங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வேணால் டைரக்ட் ஸ்டாக் போகலாம். என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஐ எம் 0, எனக்கு எதுவுமே கிடையாது, அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ பாண்டில் வந்து இப்போ வந்து 1.8 இருக்குது என்கிட்ட. இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஈக்விட்டிலேருந்து எக்ஸிட் ஆனேன், ப்ராஃபிட் எடுத்து இங்கிட்டு போட்டேன், கொஞ்சம் கேபிட்டல் எடுத்து அந்த பக்கம் போட்டேன், மாறி போட்டு இப்போ 1.8 ஐ எம் செட்டிங் வித் தட். ஸோ 1,60,000 ஐ எம் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்துட்டுருக்கு. ஸோ வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் நீ கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கடா நீ. ஓகே, இப்போ இதில் இன்னொரு லேயர் போனோம் அப்படின்னா, நீங்கள் பாண்டுக்கு ரீஅலோகேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எனக்கு இதில் கேள்வி, ஈக்விட்டியிலேருந்து வெளியே வர மைண்ட் செட்டை பற்றியே நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உங்களுக்கு ஈக்விட்டி பற்றி தெரியாமல் இல்லை, அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிற போது அந்த ரிட்டர்ன் நமக்கு இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு க்ரீட் இல்லாமல் இருந்துச்சா? அது ஒன்று. இன்னொன்று, இந்தியன்ஸ் மெஜாரிட்டி பார்க்குறது வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாமே. ஒன்று வந்து கல்ச்சுரலாகவே இங்கே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு செட் ஆஃப் பீப்புள். கரெக்ட். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ எஸ்பெஷலி ஜென்சிலாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே க்ரோத், எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த ரெண்டையும் தாண்டி நீங்கள் ஏன் பாண்டை பற்றி கேர் பண்ணி அதுக்கு அலோகேட் பண்ணீங்க? இது நீங்கள் மட்டும் எடுத்த ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் டெசிஷனா, இல்லை ஷுட் பீப்புள் ஆல்சோ கேர் அபவுட் பாண்ட்ஸ்? ஈக்விட்டி இஸ் லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், பாண்ட்ஸ் லைக் யுவர் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் அ பர்மனெண்ட். என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 69 லட்சத்தை நான் வந்து ஹேண்டில் எப்படி பண்ணியிருப்பேன்னு நீ யோசிச்சு பார்க்குறேன். ஒரு நாள் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 10 தடவை ஓப்பன் பண்ணுவேன். 10 தடவை ஓப்பன் பண்ணுவேன். இந்த கம்பெனி என்னாச்சு, நான் வந்து ஒரு 40 ஸ்டாக் வச்சுருக்கேன்னா 40 ஸ்டாக்கோட ஆனுவல் மீட்டிங் அட்டன் பண்ணோம். மீட்டிங் அட்டன் பண்ணல. இன்வெஸ்டர்னு என்ன அர்த்தம்? வாங்கிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுற பேர் இன்வெஸ்டர் கிடையாது, அவன் ட்ரேடர். இது வந்து எல்லாத்துக்கும் புரியணும். முதல்ல நான் இன்றைக்கி வாங்கிட்டேன், நாளைக்கு போய் செல் பண்ணுறேன், அது ட்ரேடர். ஒரு இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணணும்னா, நீ வாங்கிட்ட, நானும் அந்த கம்பெனியில் பார்ஷியல் ஓனர் ஆகிட்டேன், அந்த கம்பெனி கொடுக்குற ஏஜிஎம் போய் அட்டன் பண்ணணும், ஓட் போய் போடணும், அவனோட போய் ரீட் பண்ணணும், அவனோட மெட்ரிக்ஸ் எல்லாம் போய் படிக்கணும், ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிக்கணும். குழந்தைங்கள போய் ஒரு ஸ்கூலில் விட்டோமா, வந்தோமா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, மாதமானால் ஒரு இன்கம் வருதா பாரு. உனக்கு மாத சம்பளம் வரும்போது உன் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். சர்டனிட்டி. ஆமாம், உனக்கு சிரிப்பு இருக்கும். இப்போ பாரு, நேற்று வந்து சொல்கிறாங்க, இவர் ராபர்ட் கேசிக்கு சொல்கிறாரு, மார்க்கெட் வந்து ஒரு 15% கிராஷ் ஆக போகுதுங்கிறாரு. யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாண்ட் மார்க்கெட் இருக்குல்ல, இட் இஸ் ஸ்டேபிள். ஒன்ஸ் ஃபிக்ஸ்டு இன்கம், ஃபிக்ஸ்டுனா யூ நோ தட் கம்மிங் 10 இயர் திஸ் இஸ் மை சேலரி. ஓகே. ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன சம்பளங்கிறது இப்போ எனக்கு தெரியும், இதுதான் வரப்போகுதுங்கிறது தெரியும். ஆனால் ஸ்டாக்ஸில் வந்து இது என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த கம்பெனியை பற்றி தெரியாது. இன்னொன்று, ஸ்டாக்கில் வந்து there are SEBI is there, பட் பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு பின்னாடி போயிட்டு ஒரு கம்பெனியாக போய் ஒரு ஆள் போய் மானிட்டர்லாம் பண்ண முடியும். பட் பாண்டில் அப்படி இல்லை, ஹைலி ரெகுலேட்டட். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, என் வயசுக்கு மேலே நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, ஒரு 40 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் வந்து பர்மனெண்ட்டாக தான் நான் திங்க் பண்ணும். இனிமேல் வந்து அது அப்படி வளரும் இப்படி வளரும், அது வேணாம், இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தான் என் சம்பளம், இவ்வளோ எனக்கு கிடைக்கும்னு எனக்கு 3 வருஷத்துக்கு இப்போவே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் போர்ட்ஃபோலியோ பார்க்கவே மாட்டேன். என் ரிட்டர்ன் பாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வர்ற இன்ட்ரெஸ்ட்டை நான் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு கார்பஸை க்ரியேட் பண்ணலாம். அதனால் என்னோடய ஏஜ் ஆஃபுக்கு இனி வரப்போகிற அடுத்த ஒரு 30 வருஷம் நம்ம நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு பி இன் சம்வேர் டு ஃபிக்ஸ்டு இன்கமாக வரணும்னு போடுறேன். இல்லை சார், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய்ட்டு SW, அது ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் எகைன், மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் வில் கோ அண்ட் அப் அண்ட் டவுன். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டோட ரன் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு இருக்குது? இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்தியாவில் பற்றி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே போர்ட்ஃபோலியோ 3 இயர்க்கு மேலே யாருமே வைக்கிறதில்ல. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ மோட்டிவேஷனாக பண்ணுவாங்க. நான் பண்ணணும், கார்பஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணுவாங்க. 4% போனோன்னே 4% வந்துருச்சு, புக் பண்ணுறா ப்ராஃபிட்டா. சில்வர் வாங்கியிருப்பார், சில்வர் கடைன்னு ஓடுது, சூப்பர் அப்படின்னா புக் பண்ணிடுவேன். நீ புக் பண்ணுறதுக்கு வாங்கினா அவ்வளோதான். அது ட்ரேடிங்கில் விடும், ட்ரேடிங்லேருந்து F&Oக்கு போகும், F&Oவில் போனோன்னா கீழே எல்லாத்தையும் காலியாகும். ஸோ சில ஸ்டாக்கு நானே சொல்கிறேன், 69 வச்சுருந்தேன்ல, ஆமாம், சில ஸ்டாக்கை நான் நல்லா அனலைஸ் பண்ணி கூட லோவர் சர்க்யூட் 2 நாள் 20% விழுந்துச்சு. ஓகே. உனக்கு ஒன்று தெரியுமா, 100%, 100 ரூபா 50 ரூபா கீழே விழுந்துருச்சு.
50 கிலோ இருந்துச்சு. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அது மைனஸ்? 50%. இப்போ திருப்பி மேலே ஏறணும், எத்தனை பர்சன்டேஜ் ஏறணும்? 150. 100. ஓகே. ஏன்னா கீழே விழுந்துருச்சு, விழுகும்போது 50%, திருப்பி அங்கேருந்து அந்த இடத்த தொடறதுக்கு 100% ஏறணும். 100% எப்போ ஏறும்? இப்போது அதிலே நான் வந்து வெறும் 3 ஸ்டாக் தான் வச்சுருந்தேன். என்னோட 69 லட்சம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த டயத்தில் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னோட பிள்ளைங்களோட இருந்துச்சுன்னா, அதே என்னோட கல்யாணத்துக்கு இருந்திருந்ததுன்னா, அதே எங்கள் அம்மாவோட போய்ட்டு ஏதோ மருத்துவத்துக்கு இருந்திருந்ததுன்னா, இந்த இடத்துக்கு நான் போக வேணாமன்னு பார்க்குறேன். இந்த லோவர் சர்க்கியூட்டா அப்பர் சர்க்கியூட் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ தான், இதான் எனக்கு ஃபிக்ஸ்டு, இதான் இப்போ உனக்கு வரப்போகுது தெரிஞ்சிட்டா ஃப்ரீ ஆஃப் மைண்டு. உனக்கு தெரியுமா ஃப்ரீ ஆஃப் மைண்டு எப்படி தெரியுமா இருக்கும்? ஓகே. நீ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன், மார்க்கெட்டை கவலைப்பட மாட்டேன், ஊரில் என்ன நடக்குதுன்னு கவலைப்பட மாட்டேன், நீ உன் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? பாசிவ் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்குவேன், உன் பாஸுக்கு முதல்ல ஸ்லேவரிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. உன் பாஸ் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, உன் காலில் நீயே நிற்கிற ஒரு சுய முடிவுக்கு வந்துடுவோம். இன்னொன்று ஃப்ரீடம் எப்படி தெரியுமா வரும்? ஒரு ஒரு நீயாகவே இருப்ப. எப்போ நீயாகவே இருப்பேன்னா, ஒரு கார்பஸ் உனக்குன்னு ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும்போது நீ யாரை பற்றி இருக்க மாட்டேன், நீயாவே அப்பாப்பராகவே இருப்பேன். நான் மதுரை வீரனாகவே இருப்பேன். எப்போ நமக்கு பைசா இல்லையோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறது, சந்துக்குள்ளே பூந்து ஆஃபீஸ் போகிறது, ரெட் லைட்டில் இருக்கும்போது நான் வந்து உள்ளே பூந்து போவேன், எல்லாம் பண்ணுவேன். எதுக்கு? மாத சம்பளத்துக்காக. இவ்வளோ டென்ஷன். ஆனால் ஃபிக்ஸ்டு இன்கம்னு வரும்போது எப்படின்னா உன் சைக்காலஜி வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிடும். புரியுது. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட், ஹார்ட் பீட்லாம் நல்லா ஏறாது, ஒன்றும் ஆகாது, பிபிலாம் ஒன்றுமே ஆகாது, நீ பாட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். மனைவிக்கிட்ட எதுவும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ தான் வரும்னு உன் மனைவிக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்கிறது 40 வயசு ஆளுக்கு. புரியுது. அதான் இப்போ வேலை செய்கிறது தப்பு இல்லை, பட் பணத்துக்காக நீ ஓடக்கூடாது இல்லையா? பிடிச்ச நீ வேலை செய்கிறது வந்து அது சந்தோஷமானது. புரியுது. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு ஃபிக்ஸ்டு இன்கம் அந்த ஸ்டெபிலிட்டிலாம் சொல்கிறீங்க. அப்போது எஃப்டியுமே அது பண்ணுதில்ல, ஏன் எஃப்டி பண்ணக்கூடாது? ஏன் எஃப்டி பண்ணக்கூடாது? ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நான் அடித்து சொல்கிறேன். ஏன் எஃப்டியே பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இந்தியாவோட பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 7%, எஃப்டி 6%. நவ் யூ ஆர் சிட்டிங் வித் -1%. நான் எஃப்டி கொடுக்குறேன். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த எஃப்டியை பற்றி நீ கேட்டதுனால நான் பேங்க்கை டச் பண்ணாமல் போக முடியாது. நான் பேங்க்கை டச் பண்ணிடுறேன். ஒரு பேங்க் வந்து உங்ககிட்டருந்து ஒரு கார்பஸை உன்கிட்ட வாங்குறாங்க, உனக்கு 6% தராங்க, கரெக்டாக? வெளியில் அவங்க கொடுக்கும்போது, லோனு கொடுக்கும்போது 9% கொடுப்பாங்க. வெளியில் அவங்க கொடுக்கும்போது 9%, ஆனால் ஓன்ட்ட கொடுக்கும்போது 6%. சரி, 6% நீ கொடுக்குறியே, டிட் யூ ஆஸ்ட் சம்வேர் வாட் இஸ் அ கிரெடிட் ரேட் டு த பேங்க்? டிட் யூ ஆஸ்ட்? இல்லை. டிட் யுவர் ஃபாதர் இஸ் ஆஸ்ட்? நோ. இட்ஸ் சம்படி ஆஸ்ட்? யாருமே கேட்கல. ஏன்? ட்ரஸ்ட் இருக்கும் பேங்க்கில். இந்த நம்பிக்கையை தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், கேட்கணுங்கிறேன். இதுதான் இந்த லிட்ரஸி தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எஃப்டி நீ போடுறில்ல, உன் எஃப்டி போடும்போது நீ கேட்க வேண்டியது, யூ ஆஸ்க் த மேனேஜர் வாட் இஸ் யுவர் கிரெடிட் ரேட் ஃபார் யுவர் பேங்க் ஃபார் மை எஃப்டி. ஓகே, நான் கொடுத்துட்டேன் ஆஸ் பர் ஆர்பிஐ. நீ 1 கோடி போட்டாலும் சரி, நாளைக்கு வந்து டிஃபால்ட் ஆகுது பேங்க், இல்லை பேங்க்ரப்சி ஆகுது, 5 லட்சம் தான் உனக்கு. இட் இஸ் இன்சூர்டு, நாட் பை ஆல். ஸோ எஃப்டி இஸ் அ வீக். எகைன், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணதா? இல்லை, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை. இன்றைக்கி 100 ரூபா வச்சுருக்கா, அடுத்த வருஷம் 93 ரூபா தான் அது. அப்போ என் பணம் எனக்காக வளரணுமே. அப்போ எஃப்டியில் போட்டால் தூங்குதுன்னு அர்த்தம். ஓகே, தூங்குது. அதுவும் இல்லை, அதுக்கு கிரெடிட் ரேட்டு கிடையாது, சேஃப்டி கிடையாது. ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து இங்கே பேங்க்ரப்ட் லேஸில் நடக்காது, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, ஆர்பிஐ வந்து நல்ல ரெகுலேட்டடு. அதனால் இப்போ நாளைக்கு போய்ட்டு ஒரு பேங்க்கில் போகிறேன், நாளைக்கே போய்ட்டு டிஃபால்ட் ஆகாமல் கிடையாது. பட் நான் பை ஸ்டாண்டர்டில் கோ பை த ஸ்டாண்டர்ட், கோ பை த புக்ஸ்ன்னு நீ பார்த்தீங்கன்னா, நீ என்ன தான் போட்டாலும் 5 லட்சம் தான் உனக்கு இன்சூர்டு. ஸோ எஃப்டி இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணலை. இன்னொன்று வந்து அதுக்கு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இன்னொன்று, நடுவில் போய் நீ கட் பண்ணுற, நீ வந்து எஃப்டியை பிரேக் பண்ணுற. பிரேக் பண்ண அன்னைய வரையும் அவங்க கொடுப்பாங்களா? அன்னைய வரையும் டேட்டு நீ பிரேக் பண்ணுற அன்னைய வரையும் எனக்கு வந்து எஃப்டியில் கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஓகே. அதுக்கு வந்து சர்டன் பீரியட் கொடுத்துருவாங்க, மொதல் 3 மாதம் தான், 6 மாதம் தான் சொல்லி. ஸோ பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எஃப்டியில். போகணும், போய் இது பண்ணணும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆர் வெரி கிளவர். இந்த எக்கனாமியை ட்ரைவ் பண்ணுறது அவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்டேருந்து எங்கிட்டேருந்து வாங்க பணத்தை அவங்க they will invest in bonds. They will do the bonds. Why? The bonds are secured, asset backed. ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்துக்கு இவங்க கடன் தராங்க பேங்க்கு. ஏன்? இட்ஸ் அசெட் பேக்டு. அதாவது நாளைக்கு அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆனாலும் அந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு தே வில் கிவ் பேக். இது வந்து செபி ரெகுலேட்டட். இப்போது பேங்க்கு போய் அங்கே பண்ணும்போது
அசட் பேக்கெட்டில் இருக்குது. ஆனால் நீ வந்து பேங்க்கில் பண்ணும்போது உனக்கு எதாவது இருக்கா? புரியுது. கிடையாது. ஆனால் பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டில் போட்டு 11%, 10% எடுத்துக்கிட்டு they are giving to you 6, they are putting in the 4% in the pocket. ஓகே. So banks are doing, see, there's a business, they are doing the business. எல்லாரும் ப்ராஃபிட்டபிலிட்டி தானே வேலை பார்க்குறோம், லாபத்துக்காக தானே வேலை பார்க்குறோம். அவங்க கடமையை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அறியாமை தான் இங்கே பெரிய மேட்ரு. அறியாமைனா என்னோட இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியணும், அப்போ எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்னு தெரியணும். அதனால் எஃப்டி இஸ் நாட் குட். இன்னொன்று ஆட் ஆன் தட், பேங்க் போய் ஏன் பாண்டெல்லாம், கார்பரேட் பாண்ட் அதெல்லாம் ஏன் வாங்குறாங்கன்னா, பாண்டை மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குறாங்க, பேங்க்ஸும் வாங்குறாங்க. ஏன் பேங்க்ஸ் வாங்குறாங்கன்னா 10% தராங்க. ஏன்னா ஃபுல்லி ரெகுலேட்டட். இதில் வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருக்கிறாங்க. செக்யூர்டுன்னு தெரியும், நான் செக்யூர்டான்னு தெரியும், சீனியரான்னு தெரியும். வில் கம் டு லேட்டர், ஒன்று போவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த பாண்டு, இந்த கம்பெனி வந்து சீக்கிரம் டிஃபால்ட் ஆகாதுங்கிறதுனால. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு கோல்டு கம்பெனி, கோல்டை வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேங்க் உடனடியாக போய் அதை பண்ணும். ஏன்னா இட்ஸ் அ கோல்டு பேக்கடு அசெட். கோல்டை வந்து அவன் வச்சுருப்பான் அசெட்டாக. நாளைக்கு பேங்க் ரட்டானா அவன்கிட்ட இருக்கிற லாக்கரில் இருக்கிற அந்த கோல்டை வந்து செல் அவுட் பண்ணிட்டு தே வில் கிவ் இட் பேக் டு எவ்ரிபடி. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணோம்னா அவங்கள்ட்ட போய் பாண்டை வாங்கிக்கும். பாண்டை வாங்கிட்டு கிடைக்கிற 10%ல் எனக்கு அவர் 4 வச்சுட்டு உனக்கு 6 கொடுப்பார். அப்போ நான் என்ன, அப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்தியன் கவர்மெண்ட், தம்பி நீ எதுக்கு நீ நடுவில் புரோக்கர் மாதிரி இருக்கிற, டைரெக்டாக ரீட்டைலே வாங்கிடலாம்ல. ஆன்லைன் பாண்ட் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அதில் போய் பண்ண முடியும். இப்போ அந்த பாண்டில் என்னன்னா பிலோ 10,000, ஈவன் 10,000 rupees யூ ஆர் ஏர்னிங், நீயும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நடுவில் நீ பாண்டை பேங்க் நீ என்ன பண்ணுற, கட் பண்ணிட்டேன். டேரெக்டாக நீ இப்படி பண்ணுற. இப்போ உனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 11% வருது. பேங்க் பண்ணுற அதே எகைன் யூ ஆர் பிகம் அ பேங்கர். ஓகே. ஸோ எஃப்டியில் பண்ணுறதுக்கு முன்னாடி எகைன் யூ நீட் டு ஆஸ்க் வாட் இஸ் த கிரெடிட் ரேட் டு த பேங்க்ஸ். யூ நீட் டு ஆஸ்க். எஸ், ஸோ பெட்டர் தென் எஃப்டி தெர் ஆர் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் தேர் லைக் பாண்ட்ஸ். இன்னொன்று எப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ஸ்ரீரங்கத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 13% எஃப்டி இருந்தது. எஃப்டி 13%. ஓகே. அப்புறம் 12, அப்புறம் 10, அப்புறம் 8, 7, இப்போ 6 வந்து நிற்குது. அடுத்த 10 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கும், 1, 2 நிற்கும்ல. ஆனால் இன்றைக்கும் there are bonds available for next 15 years to block for 10%. There is a chance. Okay. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண தம்பி. நம்ம 7% இந்தியாவோட இன்ஃப்ளேஷன். நாளைக்கு சர்ஜரி போகிறாங்க, யாரோ ஒரு ஃபேமிலி சர்ஜரி போகிறாங்க, ட்ரிபிளாக மாறிடுச்சு. நீ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போ, ட்ரிபிளாக மாறிடுச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் காருக்கு போ, டபுளாக மாறிடுச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் 2 வீலர் டபுளாக மாறிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸு ட்ரிபிளாக மாறி இருக்கு. எல்கேஜிக்கு 2 லட்ச ரூபா கட்டுறான். எல்கேஜிக்கு 2 லட்ச ரூபா கட்டுறானுங்க, தெரியுதா இல்லையா? அப்போ எல்லாம் எஜுகேஷன் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஆகிடுச்சு. பணம் வளரணுமே, என் பணம் வளரணுமே. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, டு பி லாங் பீரியட் என்னோட ஹோல்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பாண்ட்ஸ். எஸ். ஸோ நீங்கள் இப்போ பாண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இப்போது இன்னும் இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு பாண்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இதுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கலாம், அது ஃபில்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கலாம். இதை தாண்டி பாண்ட்ஸில் வந்து நிறையா டேர்ம்ஸ் வேறு இருக்குது, ஒய்டிஎம், கூப்பான், இப்படின்னு நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்க முடியுமா? ஷூர், டெஃபினட்டாக. நான் வந்து யூஸ் பண்ணுறது, நான் 2-3 பிளாட்ஃபார்மில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் கார்பஸை நான் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டு எதுங்கிறத அந்த இதில் வந்து நான் வந்து ஷோ பண்ணி நான் ஒன்று காட்டுறேன். அதில் டைரெக்டாக போய்ட்டு வில் சூஸ் சம்திங் பாண்ட், ஹவு டு சூஸ், வேர் டு சூஸ், வாட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத வி வில் கோ த்ரூ. ஸ்க்ரீன் ஷேரே பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். எஸ். எப்போப்ரா போயிடலாமாவில்? ஓகே. சி, இது வெப்சைட் வந்து இந்தியா பாண்டோட வெப்சைட்டு. நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக ஐ வாஸ் இன்வெஸ்டட். ஓகே. உங்களோட ப்ரொஃபைல்? ஆமாம், என்னோட ப்ரொஃபைலு ஹியூஜ்லி இன்வெஸ்டட் இன் திஸ். ஏன் சூஸ் பண்ணேன்னா அதோட காரணங்களும் அதே தான். T0 இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா, ஐம் ஷோயிங் ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் சேயிங் தட் திஸ் பாண்ட் இஸ் குட். நோ, it is for example. Some bonds, we'll show some bonds. You see here, if I am going for buy this bond, the next minute you can see T1, T0. You see that? Today itself. Today. Oh, okay. You can get it. Now இப்போ மணி எத்தனை? 11:30. இன்னைக்கு நீ பை பண்ணினா இன்னைக்கு பை ஆகிடும். This is what the page. You go to bond, explore, இப்படிலாம் இருக்கும். இதில் நீங்கள் எடுத்தோடனே போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நீங்கள் பார்க்கலாம் கம்மிங் ஜூன் என்னென்ன பாண்டு வரப்போகுது. ஹை ஈல்டு பாண்டு ஒரு 40 பாண்டு இருக்குது. ஸ்டேட் கேரண்டி பாண்டு ஒரு 12 இருக்குது. 10,000 மினிமம் போகிற பாண்டு எத்தனை? 41 பாண்டு இருக்குது. செக்யூர்டு பாண்டு 30 இருக்குது.
சொன்ன பார்த்தியா செக்யூர் பாண்டு யா செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க பாரு, சேஃப்டிக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் செக்யூர் பாண்டு அடுத்து பாரு மந்த்லி இன்கம் பாண்டு 14 பாண்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பிஎஸ்சி பாண்டு, கேபிட்டல் பாண்டு, இது எல்லாமே இருக்குல்ல. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இந்த ரைட் சைடில் நீ பார்த்தீங்கன்னா யூ கேன் see here மந்த்லி நான் பே அவுட் கொடுத்துட்றேன். நான் சொன்னேன் மந்த்லி தான் கொடுக்கணும், நான் நல்லா கொடுத்துட்டேன். 1 to 3 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, நான் 1 to 3க்குள்ளே தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே என்னோட எஃப்டியோட நல்லா தான் இருக்கணும். அதனால் என்ன சொன்னேன்னா நான் என்னோட கிளிக் பண்ணுறது வந்து AA-வையும் கிளிக் பண்ணிப்பேன், ஏவையும் கிளிக் பண்ணிப்பேன், AAA-வையும் கிளிக் பண்ணிக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இயர் நான் சூஸ் பண்ணிட்டேன், மந்த்லி சூஸ் பண்ணிட்டேன், கிரெடிட் ரேட்டிங் சூஸ் பண்ணி BBB எங்கேயுமே நான் சூஸ் பண்ணல, போட்டால் இதெல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இத்தனை பாண்ட் இருக்குன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வி ஆர் சூஸிங் சம்திங் லைக் திஸ் ஒன். Navi Finserv, we will choose it. Choose it for review. For a review, not recommending, because we are not a SEBI registered, we are not an advisor, we are just sharing our own experience and it is my own opinion. Okay. Understood. Yeah. So here you see the coupon. What is a coupon? It is your interest, what you are going to get in. உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, ஓகே, அதை நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த பாண்டு வாங்கும் போதே உனக்கு கொடுத்துட்டாங்க. கூப்பன் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கூப்பன் கொடுத்துட்டாங்க. கூப்பன் என்னைக்காவது மாறுமா? நீ வாங்கிட்ட கூப்பன் ரேட்டு மாறவே மாறாது என்றைக்குமே கூப்பன் ரேட்டு. ஓகே, அடுத்து அப்படியே வா, மந்த்லி பே அவுட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது, மெச்சூரிட்டி டேட்டு August 19, 2024, கரெக்டாக அதையும் கொடுத்துட்டாங்க. செக்யூரிட்டி கிளாஸ் டிபெஞ்சர்ஸ் டேட்டுங்கிறது எனக்கு முழுசாக திருப்பி கிடைக்கக்கூடிய தினம் எந்த தினத்தில் வரும்னு. அடுத்து ஈல்டு பாரு 11. இப்போ இங்கே தான் ஒரு கொஷின், இந்த ஈல்டு மாறுமா? நீ வாங்கிட்ட, உனக்கு மாறுமா? வாங்கினதுக்கப்புறம் மாறாது. ஓகே, ஆனால் நீ வாங்கினதுக்கப்புறம் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, அப்போ மாறுமா? மாறும். இந்த ஈல்டுக்கும் கூப்பானுக்கும் உள்ள வித்தியாசம் புரியல. கூப்பனுக்கும் கூப்பன் இட் இஸ் வாட் இஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இன்ட்ரெஸ்ட். ஈல்டுங்கிறது எப்படின்னா நீ பாரு 10,000 ரூபாவோட வேல்யூ இன்றைக்கி எவ்வளோக்கு விற்கிது பாரு, 10,000 ரூபா ஃபேஸ் வேல்யூ எவ்வளோக்கு விற்கிது? 3 ரூபா லெஸ்ஸாக விற்கிது. அப்போ ஒய்டிஎம் என்ன ஆகும்? உனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 10,000 கொடுக்குற இடத்துல நீ 9,997 ரூபா தான் கொடுக்குற, ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே தான், அதனால தான் ஒய்டிஎம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், இது வந்து ஃபிக்ஸ்டு, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே கீழே வருவோம். லெட் அஸ் கோ டு ஹியர். சி எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இயர்லி மந்த்லி இப்போ போகிற எந்தெந்த மாதம் எவ்வளோ கிரெடிட் ஆகும், எந்தெந்த மாதம் எந்தெந்த நாளில் கிரெடிட் ஆகும். இப்போது இல்லை சார் நான் வந்து 10,000 இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் வந்து போகிறேன் சார்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் த நம்பர், ஜஸ்ட் தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு 50,000 வச்சுட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் 50,000 பாரு. 50,000க்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் வந்துருச்சா? கடைசியாக நீ எண்ட் ஆஃப் த இயருக்கு போனீங்கன்னா யூ சி ரிடம்ஷன் 50,000. உன் கேபிட்டல் என்ன? 49,899. 40,000. செட்டில்மெண்ட் பார்க்கலாமா? செட்டில்மெண்ட்டு என்ன இருக்குது? 50,000 ப்ளஸ் 450 இன்ட்ரெஸ்ட். ஏன் நீ கொடுத்தது 49,000 தான், ஆனால் உனக்கு ஏன் 50,000 ஏன் கொடுக்குறான்? ஏன்னா நீ பாண்டை டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கேன், அதனால தான் உனக்கு ஒய்டிஎம் அதிகமாக இருக்குது, இயர் டு மெச்சூரிட்டி உனக்கு அதிகமாக இருக்குது. புரிஞ்சுச்சா? ரைட். இல்லை சார் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பற்றி அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறனால தான் இந்த பாண்டு இவங்க இந்தியா பாண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவாக அந்த கம்பெனியோட இயர்லி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே கொண்டாந்துட்டாங்க. நீ செப்பரேட்டாக போய் பார்க்க வேணாம், இவங்க வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அப்போ பண்ணும்போது என்னென்னா நெட்ஒர்த்து காட்டிட்டாங்க, ரெவன்யூ இந்த வருஷம் என்னென்னு காமிச்சிட்டாங்க, பேட் உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, 2029 172 கோடி, 2024 669 கோடி, 2025 221 கோடி. அப்போ நீ யோசிக்கணும், 627 221 குறைஞ்சிருக்கு. சம்திங் இஸ் தேர். ஸோ வாட் இஸ் ஹேப்பன், வேர் இட் இஸ் ஹேப்பன், எதனால் குறைஞ்சிச்சு, இதெல்லாம் வி நீட் டு திங்க். இந்த டேட்டாலாம் ஃப்ரீ வெர்ஷன்லேயே, இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்லேயே இருக்குது. நவ் பிஃபோர் ஐ எம் டூயிங் திஸ் பாண்ட் இன்வெஸ்டிங் ஐ நீட் அ பேசிக் ஒன் டிமேட் அக்கௌண்ட். ஃபார் த டிமேட் அக்கௌண்ட் இட் கேன் பி, அந்த டிமேட் அக்கௌண்ட் என்னவா இருக்கலாம், எந்த வேணா இருக்கலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டேன். டிமேட் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் டூ யுவர் கேஒய்சி. ஓகே, நீங்கள் கேஒய்சி பண்ணிங்கன்னா டூ இயர் கேஒய்சி இருக்கும். டூ இயர் கேஒய்சி, கேஒய்சியில் என்ன கேட்பாங்கன்னா உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், உன்னோட டிமேட்டோட அக்கௌண்ட்டு, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் எது இன்ட்ரெஸ்ட் வர விருப்பப்படுறியோ அந்த பேங்க் அக்கௌண்ட், உன்னோட ஓடிபி எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா வெல்கம் நோட் வந்துடும். ஒன்ஸ் வெல்கம் இமெயில் வந்தோடனே உன்னோட ஆரம் ஹி வில் கம் டு யுவர் வாட்ஸ்அப். ஓ, எனக்குன்னு ஒரு தனி, ஆமாம், டெடிகேட்டட் ஆரம், ரிலேஷன்ஷிப் மேனேஜர். தட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் யூ, அசைன்டு பை இந்தியா பாண்ட்ஸ். நான் ஒரு 10,000க்கு 10,000 நீ வாங்கினாலும் சரி, நீ 1 கோடிக்கு வாங்கினாலும் சரி, ஒரு ஆரம் இட் இஸ் தேர் ஃபார் யூ. அந்த ஆரமோட வேலை என்னன்னா, இஃப் the weekly he will send the snapshot of the bonds, what are the bonds are available, okay, என்னென்ன பாண்ட் இருக்குது, ஏதாவது டீக்ரேட் அப்கிரேட் ஆயிருக்கா,
அதையும் அவர் சொல்லுவார். டிஸ்கவுண்ட்டில் ஏதாவது போயிட்டுருக்கா அதையும் சொல்லுவார். இன்னொன்று ரெப்போ ரேட் ஏதாவது கவர்னர் சொன்னால் அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடு அதையும் கொடுப்பாங்க. பட் நோ டிப்ஸ், நோ டிப்ஸ், நத்திங். இந்த பாண்ட் அவங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பியூர்லி எக்கனாமிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏதாவது உனக்கு ஒரு டவுட்டு கிளாரிட்டி, என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் ஏன் லேட்டாக வருது அந்த மாதிரி டவுட்லாம் நீ கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. சில சமயம் என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஹாலிடேவாக வருதுன்னா அதுக்கு முந்தின நாளே தே ஹவ் டு பே. ஸோ முந்தின நாளே கொடுத்துருவாங்க. ஸோ RM இஸ் தேர். ஸோ KYC பண்ணோம்னா டிமெட் அக்கௌண்ட் இருக்கணும். KYC முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். தென் RM வில் பி வித் யூ. இல்லை நீ இன்வெஸ்ட் பண்ணும்போதே RM வருவார்லாம் இல்லை, நீ KYC அப்டேட் பண்ணோன்னே தெர் வில் பி RM for you. Okay. இந்த RM is from India Bonds. India Bonds. Okay. India Bonds. He is working to India Bond. He will give all the detail about your bond, what is happening in the market, everything. So இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து what we are going to do. ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் காட்டக்கூடாதுல்ல. we will go by one more. Everybody knows Shriram Finance, right? So I am not saying that everyone that it is good. Okay, it is only educational purpose. So coupon rate is 9. Again 1 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல எவ்வளோ கொடுக்குற? டிஸ்கவுண்டடாக இருக்கு. டிஸ்கவுண்டடாக இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து டிஸ்கவுண்டடாக இருக்குது. ஓகே, எகைன் அப்படியே வருவோமே. 2027 வரையும் இருக்குது. ரேட்டு கிரெடிட் ரேட்டு 7 இருக்குது. ஓகே, அப்படியே வருவோம். இன்னும் 1 லட்ச ரூபா இப்போ நான் போடுறேன் அப்படின்னா அந்த மாதம் என்ன வரும், எந்த தேதியில் வரும் பாரு, எந்த தேதியில் வரும் அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ எந்தெந்த மாதம் எங்கெங்கே வருது. ஓகே, அடுத்து எண்ட் ஆஃப் த 27 பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் ஆன் 1 லட்ச ரூபா ப்ளஸ் 840 ரூபா. ஆனால் நீ வாங்கினது எவ்வளோ? நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கலை, 98 தான் வாங்கியிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் YTM இஸ் ஒர்க்கிங். இதுக்கு அப்படியே கீழே பார்ப்போம். ரீபேமெண்ட் சீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா மொதல் பேமெண்ட் யாருக்கு? சீனியருக்கு. இட் இஸ் செக்யூர்ட், எட்ஸ் அசட் பேக்டு செக்யூர்டு. சார் வாட் இஸ் தட் கேரண்டட் அண்ட் நான் கேரண்டட்? வாட் இஸ் இட் மீன்ஸ்? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரண்டினா ஒரு தனி நபர், எனி இண்டிவிஜுவல் பர்சன், இஃப் ஐ எம் சேயிங் தட் திஸ் கம்பெனி இஸ் குட், கிவிங் த ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்களே, அந்த உத்தரவாதம் யாராவது கொடுக்குறாங்க தேவையில்லை, அதனால அவங்க கொடுக்கல. ஏன் தேவையில்லை? ஆல்ரெடி சீனியர், இட் இஸ் செக்யூர்ட். அது சில பாண்டில் என்ன இருக்கும்னா கேரண்டட் இருக்கும். அது எங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் திங்ஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ அண்டர் வாட்ச் நாட் அப்ளிகபிள் இஃப் தே ஹாவ் சம் ரெட் ஃபிளாக் இன் த சிஸ்டம். ஏதோ ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்குன்னா இட் இஸ் சம்திங் லைக் அண்டர் வாட்ச், சம்திங் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அண்டர் வாட்சில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் அவுட். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அதுல கரெக்ட்டா கிரீன் கலர்ல இருக்கிறதுனால குட் சைன்ங்கிறதும் இதுல தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஸோ லாகின் பண்றீங்க, KYC பண்றீங்க, ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்க, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவ் ஒர்க்ஸ். So whatever we given here, it is all only for educational purpose. We are not registered. You do your own research and consult your finance advisor. 100%. Thank you. That's it. இப்போது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக இப்போ ஸ்டாக்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு ஸ்மால் சிப் கம்பெனிஸ்லாம் 20 ரூபீஸ்லேருந்து கூட ஆரம்பிச்சிடலாம். பாண்டுக்கு இட் ரெக்வயர் சம் கேபிட்டல். இப்போது அந்த த்ரெஷ்ஹோல்டு கம்மியாக இருந்தாலும் ஒரு 10,000 நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, நம்மக்கிட்ட எப்போ கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டல் வச்சு நமக்கு இருக்கிற தாட்டே லேண்டு வாங்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ இப்போது மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ரியல் எஸ்டேட்லாம் ஹைலி இன்ஃப்ளேட்டட், ஊருக்கே தெரியும். வாட் டு யூ மீன் பை ஹைலி இன்ஃப்ளேட்டட்? இன்ஃப்ளேட்டட்னா விலையை ஏற்றி வச்சு விற்கிறாங்க தம்பி. ஓகே, இடத்தோட விலை ஏறிடுச்சு, மார்க்கெட் ப்ரைஸ் வேறு, அவங்க விற்கிறது வேறு. வண்டலூர் போய்டு போய் பாரு, எப்படி இருந்த இடம் எப்படி இருக்கு பாரு. ப்ரைஸ்லாம் கிட்டத்தட்ட 6,000 போயிடுச்சு. அதே ஃப்ளாட்டாக போய்ட்டுனா கிட்டத்தட்ட 1 crore 2 crore. நான் அண்ணா நகரில் கேட்கலடா, வண்டலூரில் தான்டா கேட்குறேன். வண்டலூரில் அவ்வளோதான் சார், அந்த ரேட்டு தான் சார். அடா போயிங்களா, இன்ஃப்ளேட்டட். ஏன் இன்ஃப்ளேட்டட்னா தெர் இஸ் நோ ரெகுலாரிட்டி லைக் பாண்ட் ஆர் ஸ்டாக்ஸ். நோபடி. ரெரா இஸ் தேர் பட் ஹைலி இன்ஃப்ளேட்டட். இன்னொன்று சொல்கிறேன். ஓகே சார், நான் சொத்து வாங்கிட்டேன், 2 கோடிக்கு நீ வீடு வாங்கிட்டப்பா ராயப்பேட்டையில். 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டேன், வாடகை 35,000 கொடுவேன். அதானே சென்னையில்? நீ என்ன பண்ணாலும் 35,000 கொடுவேன். 35,000, 2 கோடியில் 35,000. என்ன பர்சன்டேஜ்? 1%, 1.5%, 2%, 7% it is inflation. You are sitting with 2%. Again we are sitting with -5%. ஓகே, இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, அதில் சப்ளை லிமிட்டடாக தானே இருக்குது. இதுக்கப்புறம் புது லேண்டு கிரியேட் ஆகாதுல்ல. ஸோ ஒரு வேளை ஃப்யூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகலாம். அதுதான், அந்த இடம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க. ஓகே, ஐ எம் கோயிங் ஃபார் ஃப்ளாட். ஓகே, ரூஃப் இஸ் மைன், நோ. த லெஃப்ட் சைடு வால் இஸ் மைன், அதுவும் என்னோடது கிடையாது.
ரைட் சைடில் செவரு என்னோட தான், எதுவும் கிடையாது. சரி தரையாது என்னோடதாடா, அதுவும் என்னோடது இல்லை, கீழே இருக்க வீட்டோட அவளோட ரூஃபு. அப்போ எதுவுமே அவங்க கிடையாது. அப்போ உன்னோடது எதுடா? யூடிஎஸ் 300 ஸ்கொயர் ஃபீட்டு சார். ஏன்டா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 லட்ச ரூபா கேட்குறியாடா? என்னடா அம்யூனிட்டிஸ் இருக்குது சார். என்னடா அம்யூனிட்டிஸு சார்? பார்க்கிங் இருக்குது, அந்த இடத்துல மெட்ரோ வருது, அதெல்லாம் வெளியில் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வீட்டுக்குள்ளே சொல்லு சார். வீட்டுக்குள்ளே நான் ஒரு இடத்துல போனேன், நம்ம வீட்டெல்லாம் பார்க்க போனேன். இந்த நம்ம வீட்டெலாம் பழைய வீட்டில் கேட்டால் செல்ஃபெல்லாம் இருக்கும்ல, சிமெண்ட்டில் செல்ஃபெல்லாம் இருக்கும்ல. நான் கேட்குறேன் செல்ஃபெல்லாம் எங்கன்னு கேட்டேன். சிரிச்சா என்னை பார்த்து, சார் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? பழைய காலத்து மாதிரி செல்ஃபெல்லாம் கேட்குறீங்க, இந்த மொசைக் கட்டையெல்லாம் போட்டு செல்ஃபெல்லாம் கேட்டேன் எங்கன்னு. அவுட் ஆஃப் சார். அப்போ என்ன பண்ண, நாங்கள் வீடு எப்படி கொடுத்துருவோம் செவரா, நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணிங்கன்னா அதுக்கு 10 லட்சம். கரெக்ட். யோ வீடு கட்டும் போதே எனக்கு செல்ஃப் வச்சு நீ கொடுக்க வேண்டியதானே? அப்போ பாரு, இன்டீரியரில் காசு பார்க்குறாங்க. தனி பிஸ்னஸ் தம்பி. அப்போது அது மூலிமா அவங்க சம்பாதிக்கிறத பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ். திரும்ப சொல்கிறேன், தட் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. அவங்க வேலைக்கே வேலை பண்ணுறாங்க. அறியாமை, புரியுது, என்னோட அறியாமை. அப்போது நான் சென்னையில் வீடு வாங்கினேன்னா இட் இஸ் கிவிங் ஒன்லி 3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் 3%. அகைன் ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் selling, again there are many cases are there around in India. 800 projects are stopped, stalled, even though EMIs are people are paying. You know that? மும்பையில் EMI போயிட்டுருக்கு, வீடானா 8 வருஷமாக கட்டலை. டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க தம்பி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தம்பி, நடுவில் நிறுத்தியாச்சு தம்பி. ஆனால் EMI நீ பேங்க் கொடுக்கணும். எதனால? ப்ராஜெக்ட்டு அப்ரூவல் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அது. ஆனால் பேங்க்குக்கு என்ன பண்ணணும், நீ EMI கட்டணும். 800 ப்ராஜெக்ட்ஸு. ஓகே சார், சென்னையில் இந்த பிரச்சனை இருக்கா? நடந்திருக்கேன், நிறைய நடக்குது. ஸோ பட்டா பார்க்கணும், சிட்டா பார்க்கணும், டாக்குமெண்டேஷன் பார்க்கணும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும், அப்புறம் இது கொடுக்கணும், சார்ஜஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போக வீடை வாங்கினதுக்கப்புறம் இட்ஸ் அ லயபிலிட்டி, இட்ஸ் நாட் அசெட். எப்படி உனக்கு இன்கம்மை தர்றது 3%, திருப்பி அதில் 1% விட்டுருவ. எதுலன்னா டேக்ஸில், ஹவுஸ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, குடிநீர் வடிகால் டேக்ஸு, சீவேஜ் டேக்ஸு, மெட்ரோ டேக்ஸு எல்லாம் பார்க்க அதில் 1% போயிடும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 2%. ஓகே, நான் ஏன்டா 2 கோடியை போட்டு 2% எட்டினேன். அந்த 2 கோடியை தூக்கி பாண்டில் போட்டோன்னா மாதம் 2 லட்ச ரூபா வரும். ஓகே, 2 லட்ச ரூபா தூக்கி போட்டு நான் வேறு எங்கேயாவது போய்ட்டு அழகாக நான் போய்ட்டு 2 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணலாம், கோ ஃபார் சம்மர் குட் ஏரியா 4 BHKல நான் போய்ட்டு அழகாக உட்காருவேன். ஈவன் 40,000 கொடுத்துருவேன். மீதி 1,40,000 இருக்கும், 1,60,000 இருக்கும். ஐ வில் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். Why I need to park 2 crore? This is not going to generate nothing. Okay. That is what. So, bonds better than real estate. Okay. அதே மாதிரியே இன்னொன்று நம்ம சொல்ல மறந்துட்டோம், ரியல் எஸ்டேட்டில் வந்து லோன்ஸ். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே, வேலைக்கு போகிற எல்லாருமே சிட்டிங் வித் லோன்ஸ். நீ லோன்ஸ் எடுத்துகிட்டே, இப்போ நான் வந்து 2 கோடிக்கு நான் வந்து வீடு வாங்குறேன், இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன், எது வாங்கினாலும் சரி, நீ வாங்குறது 60 லட்சம் வாங்கினா கட்ட போகிறது 1 கோடியே 20 லட்ச ரூபா. கரெக்டாக இல்லையா? டபுள் த பேமெண்ட் யூ ஆர் கோயிங் டு பே. இது நடுவில் எகெயின் யுவர் ஜாப் இஸ் அன்சர்டனிட்டி, யுவர் சிட்டிங் வித் அன்சர்டனிட்டி, பட் யுவர் லோன் இஸ் பர்மனெண்ட். ட்ரூவா இல்லையா? அப்போது எனக்கு இன்கம்மு எனக்கு பர்மனெண்ட்டாக வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும். அதுக்குன்னு ஃபிக்ஸ்டு நம்ம எஃப்டிலே விழுவ முடியாது. ஓகே. அப்போது பாரு, ஒரு லோனு எடுத்துகிட்டு இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் மாட்டியிருக்கு. லோனை எடுத்துகிட்டு கணவர் இறந்துருவார், எல்லாமே அந்த பொண்ணு தலையில் விழுந்துடும். எத்தனை பொண்ணுங்க திரும்ப அப்படி உட்காந்துருக்காங்க. என்னடா என் ஹஸ்பண்டு தெரியாமல் போய் தப்பு பண்ணிட்டாரு, இந்த வீட்டை போய் வாங்கிட்டாரு, கடன் வந்து இப்போ என் தலையில் விழுந்திருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கும். அந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போகிற அந்த சூழ்நிலைக்கு அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போகும். இந்த சூழ்நிலை, இந்த குடும்ப கலாச்சார இந்த இது பிரச்சனை நடக்கல. இதெல்லாம் லோனில் இருக்குது தம்பி. ஜெயிச்சவங்க 80% பேர் இருக்காங்க, தோத்தவங்களை யாரும் பேசுறது இல்லையே. அந்த ஜெயிச்சவனில் 80% கூட அவனால் இனிமேல் வாழ்நாளில் கார்பஸை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்? இன்வெஸ்ட் எப்படி பண்ணுவ? இஎம்ஐல எல்லாம் போயிடுதே. அப்போ நீ என்ன பண்ணுவ? கார்பஸ் நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உன் வேலையில் நிறைய பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். தான் தம்பி உண்மை, ரியாலிட்டியை பேசுவோம். எனக்கு சம்பளம் அதிகம் வேணுங்கிறதுக்காக நான் என்னோட ஒர்க்கிங் பிளேஸில் எப்படி இருப்பேன்? ஒர்க் பிளேஸில் குரூவாலிட்டியாக இருப்பேன், மிருகமாக மாற நிலைமை வரும். மணி வரணும். ஏன்னா எனக்கு லோன் இருக்குது, எனக்கு வரக்கூடிய ஒரு லோன் 1 லட்சம், 60,000 நான் வந்து இஎம்ஐ கட்டிடுறேன், 40,000 குடும்பத்தை ரன் பண்ணோம். அப்போ எனக்கு ப்ரொமோஷன் வேணும். நான் என்ன பண்ணுவேன்? என்னோட இருக்கிறதுல என்னோட கீழே எவனோ இருக்கணும், அவனை அடித்து தான் நான் மேலே ஏறணும். இந்த சூழ்நிலைலாம் உண்டு பண்ணும். ஸோ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணணும், நல்ல சேலரியை கொண்டு போகணும். இதெல்லாம் நடந்தால் தான் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பேச முடியும் நீ. ஆனால்
இப்படி இல்லை, நீ நல்லவனாகவே இருக்க, நீ நார்மலாக போகிற, வேலைக்கு போய்ட்டு நீ பாட்டுக்கு வர, மறந்துட வேண்டியதான். நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா முடிஞ்சிச்சிங்க. நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். இங்கே ஜாபிக்கு போய்ட்டு நீ வர்ற, இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க, 60 வயசில் நீ வீட்டில் வந்து உட்காரும்போது உன் பேங்க் அக்கௌண்ட் இஸ் 0. யூ ஆர் சிட்டிங் வித் லயபிலிட்டி ஆஃப் யுவர் ஹவுஸ். யூ ஹாவ் அ 2 kids, எஜுகேட்டட் தம், ஈவன் தோ அவங்க நல்லா படிக்க வச்சுருப்ப, எல்லாம் படிக்க வச்சுருப்ப. கடைசியில் உன் பிள்ளைங்கள்ட்ட எனக்கு மாதம் 30,000 கூட நீ கெஞ்சுவேன். இதுதான் நடக்குதுங்கிறேன். இதை வந்து நீ 36 வயசுலேருந்தே யூ நீட் டு கன்வெர்ட். எங்கே கன்வெர்ட் பண்ணணும்? 36 வயசுலேருந்து நீ என்ன பண்ணணும்னா, டைரக்ட் ஈக்குவிட்டியிலேருந்து, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கிராஜுவலாக யூ நீட் டு ஸ்டார்ட் ஃபிக்ஸ்டு இன்கம். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபிக்ஸ்டு இன்கம்லாம் நீ ஒன்றா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. இந்தியாவில் நிறையா இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, எம்ஏஎஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த எம்ஏஎஸில் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நீ வந்து யூ நீட் டு பே சம் அமௌண்ட், யூ வில் கெட் குவார்ட்டர்லி இன்கம், இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஸோ யூ நீட் டு சூஸ் ஆன் மந்த்லி இன்கம் டு மேக் ஷூர் யுவர் ரிட்டைர்மெண்ட் லைஃப் இஸ் குட். அந்த நான் வந்து ஓய்வு காலத்தில் நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் வீட்டில் உட்காரும்போது நிம்மதியாக உட்காரணும்னா, நீ 36வது வயசுலேருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியும். அட்லீஸ்ட்டு. அதனால் ரியல் எஸ்டேட்டை விடவும் ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ் ஆர் பெட்டர். ஓகே, மேக் சென்ஸ். இப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் பாண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இதை பற்றி கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி எனக்கு முதல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி புரியணும் இல்லையா? எதை பற்றினாலும் அது புரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸ்டாக்கு, டிரெக்ட் ஸ்டாக்னால் அந்த கம்பெனிலே ஒரு போர்ஷனை நான் வாங்குறேங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அதே மாதிரி இப்போ பாண்ட்ஸ் அப்படின்னா அந்த கான்செப்டே வந்து நிறையா பேருக்கு ஏதோ ஏலியனாக ஃபீல் ஆகுது. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் தான் அதில் போடுவாங்க போல் அப்படின்னு இருக்குது. ஸோ பாண்ட்ஸை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பாண்டுன்னா தமிழாக்கத்துக்கே போயிடுறேன். பத்திரம். ஓகே, பத்திரம் சிம்பிளாக. பாண்டுனா கடன் பத்திரம். இட் இஸ் அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நிறுவனத்திற்கு நீ உன் கடன் தர்ற, அதுக்கு பதிலாக அவங்க உனக்கு பாண்டு கொடுக்குறாங்க. அதில் மென்ஷன் பண்ணுறாங்க, இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரை உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு உன் பேங்க்கில் நான் கிரெடிட் பண்ணிடுறேன். ஓகே, கிரெடிட் பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த கம்பெனி சொல்கிறாங்க. இந்த கம்பெனி, இந்த பாண்டு இருக்குல்ல, இந்த பாண்டு வந்து முன்னாடிலாம் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நோ ப்ராப்ளம். ஈவன் முதல்ல ஏடிஎம் வரும்போது எப்படி நம்ம ஃபீல் ஆகிருந்திருக்கும்? என்னது, ரோட்டில் மிஷின் இருக்கும், மிஷினுக்குள்ளே பணமா, ரோட்லையா, என்ன அது? கரெக்டு தானே? ஆமாம். இட் இஸ் நோ ரெகுலேட்டட். இப்போது முதல்ல யூபிஐ ஸ்கேனிங் வரும்போது பீப்புள் ஆர் தாட் எது ஸ்கேன் பண்ணால் பணம் போயிடுமா, தட்டினாலே பணம் போயிடுமா, என்னப்பா அது? ஸோ இட் இஸ் நம்ம ஃபின்டெக்கில் நிறைய சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எஃப்ஐஐக்கு ஈக்குவலாக டிஐயும் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு எஃப்ஐஐ கோடியில் வெளில எடுப்பாங்க பணத்தை இந்தியன் மார்க்கெட்லேருந்து. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிஐ அவ்வளோ ஃபண்டு உள்ளே இறங்கும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஸ்டாக்கில் அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன புரிஞ்சுன்னா, மக்கள் இவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க ஸ்டாக்கை வாங்குறதுக்கு, ஈவன் தோ தர் இஸ் ஹேவிங் ரிஸ்க், ஹை ரிஸ்க். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்போனா ஏன் டெப்டை வந்து கொண்டு வரக்கூடாது, விச் இஸ் ஹேவிங் செக்யூர்ட் அண்ட் ஹேவிங் பர்மனெண்ட், திஸ் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி அப்படின்னா பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது, நியூஸ் பேப்பரில் வரும். நியூஸ் பேப்பரில் வரும் 18% பெருசாக போட்டிருப்பானுங்க, கீழே போட்டுருப்பானுங்க, இட் இஸ் அன்செக்யூர்டு, வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடா பாதிங்களா, கீழே போட்டிருக்காங்கடா மேலே பெருசாக பண்ணும். அப்போது 18% பெருசாக போட்டு வித்துக்கிட்டு இருந்தானுங்க. நிறைய பேர் அதில் போய் நிறைய பேர் தேர் லாஸிங், நிறைய பேர் இழந்திருக்காங்க பணத்தை. எப்போ? யாருமே கண்டுக்காதப்போ. திரும்பவும் சொல்கிறேன், 1992 அர்ஷத் மேத்தாவோட ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் டோட்டல் இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பேனிக் ஆகிடுச்சு. ஈக்குவிட்டினால இப்படி தான் அப்படின்னு. உண்மையாகவே நம்ம அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டோட்டலாக இன்னி வரையுமே சரி, அதுலேருந்து நம்ம வெளில வர முடியல. ஈக்குவிட்டியில் புரிய வச்சாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா என்றைக்கோ நடந்த ஒரு ஆபத்தை இன்றைக்கி நினச்சிட்டு இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, பட் நாட் தேர். அதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன் பிடிச்சிட்டாங்க, டைட்டனிங் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இந்த பாண்டில் இதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் போடுறது, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய கம்பெனிகள் வாங்கிட்டு இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ கொண்டாந்துட்டாங்க, இனி நீ பாண்டை செல் பண்ணுறதா த்ரூ ஓபிபி வழியாக வா. நியூஸ் பேப்பரில் போகிறது, நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறது, வீட்டில் கார் பார்க்கிங் அடியில் பேப்பரை போட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணாத. ஓபிபியில் வா, அங்கே உன்னோட லிஸ்ட் அவுட் பண்ணு. லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு? முதல்ல நீ பாண்டை வாங்குறாந்தா எதுக்கு உனக்கு பணம் வேணும்? ஃபஸ்ட்டு நீ பணம் கேட்குற 1000 கோடி, பாண்டுனா என்ன, பத்திரம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு எதுக்கு பணம் வேணும்? அவன் தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், அவன் புது ஃபேக்ட்ரி பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும், அவனுக்கு பிரான்ச் புதுசாக எடுக்கணும், பேன் இண்டியா பெருசு பண்ணணும். அதனால் அவனுக்கு பணம் தேவை.
அவன் பணத்தை எங்கே வந்து கேட்குறான்? பப்ளிக்கிட்ட வந்து கேட்குறான். தட் இஸ் வால் பாண்டு. கடனாக கேட்குறான். இதில் கடனாக கேட்குறான். கடனாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு பதிலாக நீ என்ன தரேன்னா, நான் 1000 கோடி கேட்குறேன்ல, 1500 கோடிக்கு 1.5% you need to show your asset. ஓகே. You need to show the asset, give the paper to the டிபெஞ்சர் ட்ரஸ்டி. யார் சார் டிபெஞ்சர் ட்ரஸ்டி? அறக்காவலர்கள்னு தமிழில் சொல்லுவோம், அழகாக சொல்லுவோம், அறக்காவலர்கள். ஓகே. இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதோட எவாலுவேஷனை செக் பண்ணிட்டு இது 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அந்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வாட் இஸ் தேர் கிரெடிட் ரேட் எகெயின். நவ் ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் கம்மியாக வாங்குது, ஒரு கம்பெனிக்கு கடன் அதிகமாக இருக்குது, ஒரு கம்பெனி மேலே ஏற்கனவே ஒரு 2-3 ரெட் ஃப்ளாக் இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? BBB கொடுத்துருவாங்க. BBBனா பாதுகாப்பு எண்கள், பாதுகாப்பு வரிசைன்னு சொல்லுவோமா, பாதுகாப்பு வரிசை, சேஃப்டி ரேங்க். சேஃப்டி ரேங்க்னா AAA ஹையஸ்ட் ரேங்க், AAA. AA that is also highest rank, the stable. A that is a good, A minus that is stable. BBB it is lowest safety. அதாவது மலை உச்சியில் ஏறி நீ நின்று கீழேருந்து பார்க்குறது தெரியுமா, அது BBB. ஓகே. கேர், IRCA இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இப்போ பாரு, நான் இவ்வளோ பேசுகிறேன், இதில் எஃப்டிக்கு ஏதாவது பற்றி பேசினேன்னா இல்லை, ரியல் எஸ்டேட்டுக்கு ஏதாவது பற்றி பேசினேன்னா, ஈக்விட்டிக்கு ஏதாவது இருக்கா, பேசலை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பேர் டிபெஞ்சர் ட்ரஸ்டி அவங்க பார்க்குறாங்க, அவங்களும் அவங்களோட டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறாங்க, செபிகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் ஏஜென்சி, தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு இதுக்கு என்ன கிரெடிட்னு கொடுப்பாங்க, நீ இவ்வளோ தான் கொடுக்கணும். அதே மாதிரியே கிரெடிட் ரேட் ஏஜென்சி சொல்லும், நீ 3 லட்ச ரூபா வாங்க போகிற, ஒரு பாண்டை கொடுத்து வாங்க போகிற, நீ 3 லட்ச ரூபா நீ கடைசி மெச்சூரிட்டிலாம் கொடுக்க வேணாம், உன் மேலே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, நீ என்ன பண்ணு 3 மாதத்துக்கு 12,000 கொடுத்துரு, ரிடம்ஷன்பாங்க அது பேர். ஓகே. ஏன்னா சில கம்பெனி மேலே ஒரு 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 பயம் இருக்கும், ஏஜென்சியே பயம் இருக்கும். நீ 3 லட்சத்தை கடைசியாக போய் கொடுக்குறேன்னு சொல்லாத, என்ன வேணால் ஆகலாம். அதனால் நீ என்ன பண்ணு, ரிடம்ஷனாக அவங்களோட பிரின்சிபலை திருப்பியும் ஒரு 3 மாதத்துக்கு 3 மாதமாக கொடுத்துருமாங்க. ஓகே. ஸோ கிரெடிட் ஏஜென்சி இருக்காங்க. டாக்குமெண்ட் 1.5 டைம்ஸ் அவங்களோட அசட்டு ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு டிஃபால்ட் ஆச்சுன்னா அந்த அசட்டை எடுத்து பண்ணுவாங்க. இதில் பாண்டில் 2 வகை இருக்குது. ஒன்று சீனியர் ஒன்று இருக்குது, இன்னொன்று சப்பார்டினேட் இருக்குது. சீனியர்னால் என்ன அர்த்தம்னா, அந்த பாண்ட் இட் இஸ் அ செக்யூர்டு. நாளைக்கு ஏதாவது இந்த 1500 கோடி சொன்னல, 1000க்கு 1500 கோடி அசட்டு கொடுத்துருக்காங்களா, வித்துட்டா முதல்ல யார் கொடுப்பாங்கன்னா சீனியர் தான் கொடுப்பாங்க. ஸோ வர்ஸ்ட் கேஸில் கூட சேஃபாக இருந்துருவாங்க இவங்க, பிகாஸ் யூ ஆர் சீனியர் பாண்ட் ஹோல்டர். ஆனால் சீனியர் பாண்டு ஹோல்டருக்கு பர்சன்டேஜ் 11 இருக்கும், கம்மியாக இருக்கும், உனக்கு கம்மி. ஆனால் சப்பார்டினேட்டுக்கு 12% இருக்கும். ஏன்? நாளைக்கு டிஃபால்ட் ஆச்சுன்னா உனக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்ததுனா தான் அவனுக்கு, அதனால் அவனுக்கு அதிகம் பர்சன்டேஜ். அப்போது நாளைக்கு நான் பர்சன்டேஜ் அதிகம்னு சொல்லி பார்க்கக்கூடாது, செக்யூர்டாக தான் பார்க்கணும். ஓகே. ஒரு கம்பெனி நிறுவனம் என்கிட்ட சொத்தை வாங்கி கடன் கேட்குறாங்க, நான் கடன் கொடுத்துட்டேன். அந்த கடனுக்கு பதிலாக அவங்க ஒரு அசட்டை கொடுத்துட்டாங்க. அந்த அசட்லேருந்து முதல்ல பே அவுட் டிஃபால்ட் ஆச்சுன்னா டி ரேங்க் இட் இஸ் அ டிஃபால்ட். டிஃபால்ட். ஓகே. டிஃபால்ட். இப்போ டிக்கு போயிடுச்சு, கேட்டகரி டிக்கு போயிடுச்சு, டிஃபால்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு டோட்டலாக அந்த கம்பெனி சொல்லி முடிஞ்சு, நாளைக்கு அந்த டோட்டல் அசட்டை செல் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பே அவுட் யாருக்கு? சீனியருக்கு. மிச்சம் இருந்தது போக யாருக்கு? சப்பார்டினேட்டுக்கு. ஏன் சப்பார்டினேட்டுக்கு? ஏன்னா அவனுக்கு தான் 12% கொடுத்தேனேப்பா, அந்த பையனுக்கு 11% தானேப்பா கொடுத்தேன், அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான்ப்பா. ஸோ பாண்டில் 2 டைப் ஆஃப் சீனியர் ஒன்று. இன்னொன்று, தெர் ஆர் 2 டைப் ஆஃப் செக்யூர்டு அண்ட் நான் செக்யூர்டு. இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுன்னா, என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் இதில் 5 வருஷமாக இதிலே இருக்கிறேன். ஏன்னா மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறேன், மேலே பார்க்குறேன், எனக்கு இது நார்மலாக போயிடுச்சு. இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். எகெயின் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அவேர்னஸை தான் இங்கே க்ரியேட் பண்ணுறோமே தவிர, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் பண்ணுறேனே தவிர, இதில் வாங்குங்க இந்த பாண்ட் அவங்க நம்ம எங்கேயுமே சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் மாட்டோம். சரி, செக்யூர்டு அண்ட் நான் செக்யூர்டு. செக்யூர்டுன்னு என்ன? அசட் இருந்தால் அது பேர் செக்யூர்டு. ஒரு கம்பெனி பாண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, உன்கிட்ட கடன் கேட்குறாங்க, ஆனால் நான் செக்யூர்டு அப்படின்னா என்ன? அசட்டே இல்லை, கொலாட்ரலே இல்லை, கொலாட்ரல் இல்லாமல் வந்துட்டு வரான், ஆனால் 15% தருவோம். அன்செக்யூர்டு. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் எனக்கு அன்செக்யூர்டுக்காக வெயிட் பண்ணுறேன். எதுக்குடா? 15% மச்சி, எவன்டா தருவான் 15%? டேய் பாவி, காலங்காலமாக துபாயில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நீ அன்செக்யூர்டில் போகிறேங்கிறியா? உதப்படுவோம் படவா, பண்ணாத செக்யூரில் போடு. சரி 6 மாதம்டா, டிஃபால்ட் ஆகிட போது விடு, பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு பண்ணிடக்கூடாது.
நீங்கள் இப்போ எதுவுமே அன்செக்யூர்டோ கிடையவே கிடையாது. வந்துச்சுன்னா அப்படியே அந்த ஃபில்டரை நான் போட மாட்டேனே. ஓகே ஓகே. செலக்ட் பண்ணும்பொழுதே நான் ஒரு ஃபில்டர் எகைன் இட் இஸ் மை ஓன் ஃபில்டர். இதுக்கு மேலே யாராவது என்னோட பெரிய ஃபினான்ஷியலாக இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்கவுங்களோட ஃபில்ட்ரு. என்னோடய ஃபில்ட்ரு எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் போட்டிருக்க ஃபில்டர். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னப்போவே அந்த ரேட்டிங்கை பற்றி பேசுனீங்க இல்லையா? நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது லட்சே இதில் கம்பெனியில் தான் என் காசை நான் போடுறேன். அந்த கம்பெனி வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போது அந்த கம்பெனி சூப்பராக இருக்கலாம், பேப்பரில் AAA ரேட்டிங்கில் இருக்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் வேர்ஸ்ட் கேஸில் அந்த கம்பெனி வந்து 5 வருஷம் கழிச்சு பேங்க்ரப்சி கூட ஆகலாம். ஏன்னா இது ஆல்ரெடி DHFL அப்புறம் எஸ் பேங்க்லாம் ஹிஸ்டாரிக்கலி ஆகியிருக்குங்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அந்த கேஸில் அப்போ அது செக்யூர்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு அது யூஸ் இல்லைல்ல? தம்பி கரெக்டான கேள்வி கேட்டிருக்க. நல்லா ரிசர்ச்சும் பண்ணியிருக்க நீ. ஓகே, அப்ரிஷியேட்டட். என்னென்னா நடந்து போகிறவனும் சாகுறான், சாக்கடையில் விழுந்து. ஃப்ளைட்டில் போகிறவனும் சாகுறான். ரிஸ்க் இருக்கா? இருக்குது. பைக்கில் போகிறவனுக்கு ரிஸ்க் இருக்கா? இருக்குது. காரில் போகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா தெர் இஸ் அ ரிஸ்க்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ப்ராபபிலிட்டி இன்டு சிவியாரிட்டி ஈக்குவல் ரிஸ்க். ஓகே, புரிஞ்சுச்சா? ஒரு சிங்கம் இருக்குது. ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ளே இருக்குது. 100 மீட்டரில் இருக்குது. நீ இங்கே நிற்கிற வித்தவுட் எனி ப்ரொடக்ஷன். ஒன்ட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஒன்ட்ட வெப்பன் எதுவுமே கிடையாது. நீ நிற்கிற. இட் இஸ் ரிஸ்க் ஆர் நாட்? அவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லை. கூண்டுக்குள்ளே இருக்குது, லாக்கில் இருக்குது. கூண்டுக்குள்ள லாக்லலாம் இருக்குது. ரிஸ்க் இல்லை. ரிஸ்க் இஸ் தேர். இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? நீ 100 மீட்டரில் இருக்க. அது 3 செகண்டில் வரதுக்கு ஒன்ட்ட சான்சஸ் இருக்குது. 3 செகண்டில். ரிஸ்க் இஸ் தேர் பட் இட்ஸ் நாட் எலிமினேட்டட். இட் இஸ் ஐசோலேட்டட். கரெக்ட். ப்ரொடெக்டட் பட் ரிஸ்க் இஸ் தேர். ரிஸ்க் இஸ் தேர். சரி, இப்போ நான் சொன்னேன்ல இது வந்து AAA. ஓகே, AAA. இதே நீ 100 மீட்டர்லேருந்து 10 மீட்டருக்கு போயிட்ட AA. ஓகே, திரும்ப அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. கூண்டோட லாக் இல்லை, கொலை பசியில் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. 10 மீட்டரில் இருக்கு. ஆனால் கூண்டு நல்லா இருக்குது. வெல்டிங்லாம் போட்டு தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வெல்டிங் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நல்ல கூண்டு, இரும்பாலும் ஆன கூண்டு. ஆனால் தலைவர் உள்ளதாக இருக்கிறாரு. இப்போ லாக் இல்லை, 10 அடியில் இருக்க, 10 மீட்டரில் இருக்க. ஓகே, இட் இஸ் ஏ. I'm holding the same cage. I'm standing in the cage, just away from the cage, outside the cage. I'm holding that cage. Outside I'm standing, and face to face I'm seeing the lion. High risk. A minus. Now the person is inside the cage, with the lion. That is BBB. காலி. இதுதான் தம்பி. இப்போ எப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் சிவியாரிட்டி. ரிஸ்க் இருக்குது, ப்ராபபிலிட்டி 100 மீட்டரில் அந்த பூட்டை உடச்சிக்கிட்டு உன்னை வந்து கடிக்குமா? ப்ராபபிலிட்டி என்ன? ரொம்ப கம்மி. எக்ஸாக்ட்லி. அதுதான் அங்கே AAAக்கு போகிறது, AA போகிறது, ஏவுக்கு போகிறதோட காரணம் என்னென்னா அதுதான் போகணும். BBBயில் போயிட்டோம்னா சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே நீ உட்காந்துருக்கிற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் சிங்கத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்துருவோம் சார். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. ஆனால் சிங்கம் இருக்குல்ல, அது பக்கத்தில் நீ ஷீல்டு போட்டிருப்ப, ஷீல்டெல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்துருச்சுன்னா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அந்த கூண்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா BBB பக்கமே போயிடக்கூடாது. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இப்போது நீ சொன்ன பார்த்தியா DHFLலாம் அந்த ILF கம்பெனிஸு, அடுத்து வந்து எஸ் பேங்க்கு, தே ஆர் டிஃபால்ட்டட். தட் இஸ் ஃப்ராட். தட் இஸ் அ ஃப்ராட் பிஹைண்ட் திஸ். ஃப்ராட் நடந்துச்சா? எல்லாமே நடந்துச்சு. அன்றைக்கி அந்த ரெகுலேஷன் இல்லை. இந்தியாவில் எப்போவுமே ரெகுலேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஃப்ராட் நடக்கும்போது தான் ரெகுலேஷன் வரும். இப்போது CCTV கேமராலாம் இன்றைக்கி இந்த ஸ்டேட்டுக்குள்ளே எத்தனை CCTV கேமரா இருக்குது? ஏன் வந்திருக்கு? ரெகுலேட்டட் நோ. ஒரு சந்திலையும் ஒரு போலீஸ் பூத் இருக்குது. ஏன்? ரெகுலேட்டட் நோ. போலீஸ் டிராஃபிக்கில் வந்து பெடஸ்ட்ரியன் லைன் போட்டிருக்க. ஏன்? இட் இஸ் ரெகுலேட்டட் நோ. நீ போகிற ஒரு பேமெண்ட் பேங்க்கில் போகிற OTP, இட் இஸ் அ டபுள் OTP, டபுள் ஆத்தரைசேஷன், டபுள் ஃபேஸ் டிடெக்ஷன். ஏன் இருக்குது? இட் இஸ் அ ரெகுலேட்டட் ஒன். அதே மாதிரி அன்னைக்கு ரெகுலேட்டடாக இல்லாதப்ப என்ன இருந்திருக்குன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கானுங்க. தேவர் யூட்டிலைஸ்ட். அதனால தான் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் டிஃபால்ட்டட். எகைன் இட் இஸ் சேயிங் ரிஸ்க் இல்லைன்னா இல்லை, ரிஸ்க் எகைன் இருக்குது. FDயில் ரிஸ்க் இருக்கா? இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க் இருக்கா? இருக்குது. டைரக்ட் ஈக்விட்டியில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கா? இருக்குது. பாண்டில் இருக்கா? இருக்குது. ஆனால் எதை நம்ம சூஸ் பண்ணுறோம், எந்த பாதையை சூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு இன்வெஸ்டரோட கடமை. Do your own analysis.
டோன்ட் ட்ரஸ்ட் எனி இன்ஃப்ளூயன்சர், எனி யூடியூபர், எனி இன்ஸ்டாகிராம். டோன்ட் டூ ஃபாலோ எனிதிங். டூ யுவர் ஓன், பிகாஸ் இட் இஸ் யுவர் மணி. உன் பணம் உன் பொறுப்பு. இது தமிழில் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவேன். உன் பணம் உன் பொறுப்பு. நம்ம தான் பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது இந்த டேஷிஃபில் என்னென்னா, அன்றைக்கி ரெகுலேட்டட் இல்லாமல் நல்லா பூந்து விளாண்டுருவாங்க. இப்போ நான் சொன்னேன் டிபெஞ்சர் ட்ரஸ்டி, ரைட்டா, இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ வந்து வெரி கிளியர் தட் there is no chance, there is a chance, but there is no major red flag. If நான் again சொன்ன மாதிரி சிங்கத்துலேருந்து 100 மீட்டரில் இருக்கா, திடீர்னு நாளை காலையில் எழுந்து பார்க்குற 50 மீட்டரில் இருக்க, கிரெடிட் ரேட்டு மாறிடுச்சு. உடனே உனக்கு இமெயில் வரும். யார்கிட்டேருந்து? டிபெஞ்சர் ட்ரஸ்டிலேருந்து. டிபெஞ்சர் ட்ரஸ்டி தானே உன்னை அசைன் பண்ணியிருக்கு. நீ தான் வந்து கம்பெனி, பாண்டு கம்பெனி. நான் வந்து உன்ட்ட, நீ எனக்கு பத்திரத்தை கொடுத்துருக்க, நான் உனக்கு 3 லட்சம் கொடுத்துட்டேன். உனக்கு எனக்கு நடுவில் அங்கே ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருப்பார். அவர் உன்னையே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். எப்படின்னா, இதில் வந்து கோவனன்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, உடன்படிக்கைகள் எப்படின்னா, நீ வந்து உடன்படிக்கை விட்ட கொடுத்துருப்ப. இந்த குவார்ட்ரு, இந்த பாண்டு முடிகிற வரை என்னோட குவார்ட்ரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இது ஃபினான்ஷியல் கோவனன்ட், அதாவது உடன்படிக்கைகள். அதே மாதிரி என்னோட எல்லா மீட்டிங்லையும் என் மேனேஜ்மெண்ட் வந்து உட்காருவார், என்னோட டைரக்டர் வந்து உட்காருவார், சிஇஓ வந்து உன்னோட மீட்டிங்கில் உட்காருவார், நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். இட் இஸ் மேனேஜ்மெண்ட் கோவனன்ட். உடன்படிக்கை கொடுத்துட்றாங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து உன்னோட 50 கோடி உன்னோட ப்ராஃபிட்டில் 49 ஆகிடுச்சு. நீ கொடுத்த கமிட்மெண்ட் 50 கோடி, கரெக்ட், 49 ஆகிடுச்சு. 49 வந்து எனக்கு இமெயில் அடுத்த நாள் எனக்கு வந்துடும். தம்பி, ஈக்குவிட்டியில் கிடையாது. ஈக்குவிட்டியில் 1 வருஷம் கழிச்சு ஏஜிஎம்ல போய் பார்ப்பேன், என்ன நடந்துச்சுக்குன்னு தெரிஞ்சதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆனால் பாண்டில் அடுத்த நாள் டிபெஞ்சர் ட்ரஸ்ட் எனக்கு ஒரு மெயில் போடுவான். 3 months ஒன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஆன் த ஸ்பாட் உனக்கு வந்துடும், மெசேஜ் வந்துடும். சொல்லிடுவான், சார் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரீச் நடந்திருக்கு, உங்கள் பணம் தான் இருக்குது, சேஃபாக இருக்குது, பட் ஆனால் இந்த ப்ரீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர் யூ ஓகே ஆர் நாட் ஓகே, ஓட்டிங்கில் கொடுங்க, உங்கள் பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு உங்கள் விருப்பம் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எதாவது வேணுமா, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எதாவது வேணுமா இப்படின்னு கேட்பாங்க. எப்போ 100 அடியிலேருந்து நீ 50 அடி போனோடனே புரியுது, உனக்கு வந்துருச்சு. இதே இப்போது பாண்டை பற்றி பேசுனால பாண்டு ஏன் பெஸ்ட்டுங்கிறது இன்னொன்று நான் சொல்லிடுறேன். பாண்டு ஏன் பெஸ்ட்டுன்னு, ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் நீ டைரக்ட் ஈக்விட்டி நீ வாங்கிட்டீல, டைரக்ட் ஈக்விட்டி நீ ஸ்டாக் வாங்கிட்டே, நீ ஓனர் தானே, யூ ஆர் த பார்ஷியல் ஓனர், ரைட், பார்ஷியல் ஓனர். இப்போ ஒரு பாண்டு ஹோல்டர் இருக்கார், ஒரு ஈக்விட்டி ஹோல்டர் இருக்கார், 2 பேத்தையும் பார்த்துருவோமாப்பா. இவர் பாண்டு ஹோல்டர், இவர் ஈக்விட்டி ஹோல்டர். நாளைக்கு எந்த டிஃபால்ட் ஆனால் ஃபஸ்ட்டு செக்யூர்டு ஹோல்டருக்கு தான் ஃபஸ்ட்டு பே அவுட், செகண்டு சப்பார்டினேட்டுக்கு, அந்த ஃபைனலி சேட்லி இந்த கடைசியாக ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் மிஞ்சாது. யூ ஹேவிங் த ஸ்டாக்ஸ், யூ ஹேவிங் த ஹோல்டிங்ஸ், ஈவன் தோ செட்டில்மெண்ட் ஃபார் யூ நத்திங், பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஓனர். ஸோ ரிஸ்க்கை பேர் பண்ணி தான் ஆகணும், நீ ரிஸ்க்கை பேர் பண்ணி தான் தீரணும். ஆனால் பாண்டை வாங்குறவன் அப்படி கிடையாது. ஐ எம் த கிளைண்ட், நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. அதனால் ஈக்விட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு பே அவுட்டு கிடையவே கிடையாது. அதனால தான் ஈக்விட்டி இட் இஸ் அ லாஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் த கம்பெனி. ஓகே, ஸோ இதெல்லாமே இட் ஆல் சவுண்ட்ஸ் குட். ஆனால் இதில் டென்யூர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. என் மணி உள்ளே போயிட்டு இப்போது ஸ்டாக்ஸ்னால் டக்குன்னு நான் செல்லர் தேடுவேன், செல் பண்ண ட்ரை பண்ணுவேன். எஃப்டினாலும் எடுக்க ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணால் கம்மியாகுமே தவிர அப்படி பண்ணலாம். இதில் அந்த டென்யூர்னு இருக்கும்போது லெட்ஸே நான் 10 வருஷத்துக்கு லாக்இன் ஆகிறேன், அடுத்த 3 வருஷத்தில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இந்த கேபிட்டல் என்னால் டக்குன்னு என்னால் எடுக்க முடியுமா? எப்படி, ஹவு டஸ் செல்லிங் ஹேப்பன் ஹியர்? ஓகே, நான் வந்து ப்ரிவென்டிவாக ஃபஸ்ட்டு போயிடுறேன். நீ கேட்டது ரியாக்டிவ். ஆக்சுவலாக ஒரு எப்படி செல் பண்ணுறோம், இட்ஸ் ரியாக்டிவ். ப்ரிவென்டிவாக நான் சொல்கிறேன். 30 லட்சம் என்கிட்ட இருக்குது தம்பி, 30 லட்சத்தை நான் ஒரே பாண்டில் போடலாமா? நோ, ஒரே பாண்டில் போடக்கூடாது. டைவர்சிஃபிகேஷன். 30 லட்சத்தை நான் என்ன பண்ணுறேன், 3 நான் வந்து டிவைட் பண்ணுறேன், 3 பாண்டை நான் சூஸ் பண்ணுறேன். 3 வந்து 3க்கும் மெச்சூரிட்டி டேட் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் மெச்சூரிட்டி டேட் ஒன்றா இருக்காது. பாண்டை பற்றி நான் திருப்பி சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவில் 72-80 பாண்ட் இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 72-80 பாண்டில் நீ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு ஒன்றுக்கும் 3 வருஷம் 4 வருஷம் கேப்பு, 6 மாதம் கேப்பு, 8 மாதம் கேப் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் லேடரிங்காக போட்டுக்கணும் மெச்சூரிட்டி டேட்டை. இது எனக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் எனக்கு கிரெடிட் ஆகக்கூடிய மெச்சூரிட்டி. ஸோ இப்படி பண்ணும்போது எப்படின்னா உனக்கே மைண்ட் செட்டில் இருக்கும், எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு வரப்போகுது, அடுத்த 3 மாதம் கழிச்சு எனக்கு வரப்போகுதுன்னு. எப்படின்னா நீ பாண்டு வாங்கும் போதே கேஷ் ஃப்ளோன்னு சொல்லி அந்த எக்ஸல் ஷீட் இருக்கும். எக்ஸல் ஷீட்டை நீ டவுன்லோட் பண்ணினா அதிலே உனக்கு தெரிஞ்சிடும் இந்தந்த நாள் இது கிரெடிட் ஆக போகுது, இந்த நாள் ஆனால் மெச்சூரிட்டி வரப்போகுதுங்கிறது அந்த கேஷ் ஃப்ளோலேயே உனக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் ஆல் ப்ரெடிக்டட், ஆல்ரெடி உனக்கு தெரியும்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லேட்ரிங் பண்ணி நான் விட்டுடும் போது என் இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக வந்துகிட்ருக்கும், என் மெச்சூரிட்டியும் ஃபஸ்ட்டு பாண்ட் மெச்சூரிட்டி ஆகும், செகண்ட் பாண்ட் அடுத்த 6ஆம் மாதம் மெச்சூரிட்டி ஆகும், அடுத்த 6ஆவது மாதம் 3ஆவது பாண்டு மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அந்த 3 வருஷத்துல உனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லும் போது எதையாவது ஒன்று நீ மேனேஜ் பண்ணிடுவேன். ரைட், இது பேர் பாண்ட் லேடரிங். ஓகே, எனிவே இல்லை சார், ஆனால் நான் எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல போட்டேன், நான் எப்படி செல் பண்ணுவேன் சார்? சிம்பிள். இன்றைக்கி இந்தியாவில் எப்படி நீ ஸ்டாக்கை ரைட் கிளிக் பண்ணி எஸ் அழுத்தினா செல் ஆகிடுதோ, அதே மாதிரியே நவ் இந்தியா செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் ரீட்டைலருக்கு ஈஸி பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிம்பிளிஃபையாக ஆன்லைன்லேயே இப்போ வந்து செல் அவுட் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. எப்படின்னா, பாண்டை வந்து செல் அவுட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் வே. ஒன்று இஸ் ஆன்லைன்லேயே செல் பண்ணலாம், பையர்ஸ் ஆர் தேர். இது எப்படி ஆகும்னு சொல்கிறேன், அப்படியே சொல்லிடுறேன். இன்னொன்று ஆஃப்லைன். ஆஃப்லைனில் எப்படின்னா, தட் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப், DAS slip. You need to raise the ticket to your broker, like you are a Zerodha or Angel One or HDFC or ICC, whatever. Your brokerage, you will inform that tomorrow I need this money within this date. 7 days முன்னாடி நீ சொல்லிடுற, எனக்கு இந்த பாண்ட் எனக்கு செல் பண்ணணும்னு சொல்லி DAS ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபிசிக்கலி you need to send to the house. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாண்டு OBPயில் இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ரேட்டும் அந்த ரேட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி யார் இருக்காங்களோ they will sell out. It will all happen within 5 days. 5 days. ஆஃப்லைனில். ஆன்லைனில் within 1 days you can sold out. There are some platform they have that facility. There are some platform they don't have it, but they are using as a offline. But probability is now in India, first of all, பாண்டை வாங்குறதே நான் எதுக்கு லாங் டேர்ம் தான் வாங்குகிறேன், என்னோடய பேசிவ் இன்கம் தான் வாங்குகிறேன், என் மைண்ட் செட்டுக்கு செல்லுங்கிற இடத்துக்கு போகக்கூடாது. நான் திரும்பி வந்து நான் நிறைய இடத்துல வந்து சொல்கிறேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறது. வி ஆர் நாட் ட்ரேடர். ஸ்டாக்கை விற்கிற மாதிரி ட்ரேடு மாதிரி வித்துறக்கூடாது. எப்படின்னா சில சமயம் OITM மேலே கீழே போயிட்டு வரும், அதனால நான் வந்து நினச்சிட்டு இன்றைக்கி நல்ல ரேட்டு இருக்குன்னா இல்லை. வி ஆர் நாட் ட்ரேடர்ஸ். பாண்டை ஹோல்ட் பண்ணுறதோட அத்தியாவசியமே எதுக்குன்னா மாதம் இன்கம்காக தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த கேள்வி வந்துடுது, செல் பண்ணுமோன்னு. ஸோ செல் பண்ணும்போது there are 2 way. ஒன் இஸ் ஆன்லைன், ஒன் இஸ் ஆஃப்லைன். 2 விதமாக இருக்குது. DAS ஸ்லிப்பை பண்ணுங்கள், 5 நாளில் முடிஞ்சிடும். ஆன்லைனில் சில ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இருக்குது ஆன்லைனில் செல் பண்ணுற மாதிரி. ஸோ யூ கேன் டூ வித் தட். ஓகே, இந்த 2 எனிவே within 7 days you can sold out. ஓகே, ஸோ இந்த செல்லிங்கை பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக டச் பண்ண வேண்டிய இன்னொரு பார்ட் வந்து டாக்ஸேஷன்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு புது இன்வெஸ்டருமே வந்து செல் பண்ணிடுவாங்க, டாக்ஸை பெருசாக கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் தே வுடன்ட் பி அவேர் ஆஃப் த மனி தட் தே ஆர் லூசிங். ஸோ அதை பற்றியும் சொல்ல முடியுமா, இதில் எப்படி டாக்ஸேஷன்? பாண்டை நீ ஹோல்ட் பண்ணினா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் it is 10% TDS. TDS will be deducted in the interest, not in your capital. It is but interestல 1000 ரூபாயில் 100 ரூபா டிடெக்ட் ஆகும். சரி சார், 100 ரூபா டிடெக்ட் ஆகிடுச்சு, கேன் யூ ரிவிட் பேக்? என்னால் திரும்ப பெற முடியுமா? பெற முடியும். உனக்கு 12 லட்சத்துக்கு கீழே உன்னோட சம்பளமாக இருந்துச்சுன்னா ITR ஃபைல் பண்ணி உனக்கு கிடச்சிடும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸுக்கு டிமேட் அக்கௌண்ட் எடுத்து அவங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டில் பாண்டை வாங்குறாங்க. இஸ் இட் ரைட்? Why not? Now you tell me, now I have a mother in Trichy. Okay, the guy sitting in Bangalore. ஒரு வருஷத்துக்கு வந்து தான் அவங்க அம்மாவை பார்க்க முடியும். அவங்க அம்மா ஒரு தடவை அவனுக்கு கால் பண்ணி, எப்பா எனக்கு ஒரு 5000 ரூபா அனுப்புப்பா, 10000 அனுப்புப்பானுங்கிறது நல்லதா? இது அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமையா? இல்லை ஒரு பாண்ட் அவங்க பேரில் போட்டுட்டு இன்கமாகவே மாதம் 6000 7000 பண்ணுறதோடு எது கரெக்டு? ஒரு பையனை என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. ஒஸ்ட்டு கேஸ் இதுதான் இந்த இந்தியாவில் நடக்கிறத. பேரண்ட்ஸு ஃபோன் பண்ணி குழந்தைகிட்ட கேட்குறது இங்கே பெரிய ஒஸ்ட்டு கேஸு. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்பா போடுறேன்னியப்பா, நேற்று போடுறேன்னியப்பா, ஏன்ப்பா என்னப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கியாப்பா, பாருப்பா. கொஞ்சம் பாவமாக இருக்கும், கடுப்பாகவும் இருக்கும், கோவமாகவும் இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை நானும் அவனும் பேசிகிட்டு இருந்தோம், அவங்க அம்மா 3 தடவை கால் பண்ணுறாங்க. 3 தடவை அவனுக்கு கால் பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அம்மானு வருது. மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம், வாட் டு டூ? வேலை தானே இங்கே எல்லாம் முக்கியமாக போச்சு, அம்மா முக்கியம் இல்லைல்ல. அம்மாவோட கால் வருது, அட்டன் பண்ணல. உடனே நானும் அவனும் டீ பிரேக்கில் போய், என்னடா அமைச்சு ரெண்டல் போடணும். நான் சொன்னேன், அறிவு இருக்கா? ரெண்டல் போடணும்னா ஒரு பாண்டை தூக்கி ஃபிக்ஸடில் ஏதாவது போட்டு மந்த்லி இன்கம் மாதிரி போட வேண்டியதானே ரெகுலராக. இந்த மாதம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, அது என்ன அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உன்ட்ட கேட்குறது? ஸோ இது எப்படின்னா, ஸோ ரெண்டல் மந்த்லி இன்கமாக யூ கேன் ஜென்ரேட், மந்த்லி இன்கமாக ஜென்ரேட் பண்ணி மந்த்லியாகவும் நீ கொடுக்கலாம். நவ் தே ஆர் டூயிங் வித் பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துட்றாங்க. இதில் எப்படின்னா, அம்மா அப்பாவை நீ திருப்திப்படுத்துகிற. ஒன்று, ஒரே கல்ல 2 மாங்கா. அம்மா அப்பா திருப்திப்படுத்துகிற
12 லட்சத்துக்கு கீழே போனதுனால அவங்களுக்கு டேக்ஸேஷன் கிடையாது. போட்டும் டிடிஎஸ் என்ன பண்ணலாம், ஐடிஆர் ஃபைல் பண்ணினா யூ வில் டேக்கன் பேக், க்ளைம் பண்ணிக்கலாம், உனக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் 12.5 லட்சத்துக்கு மேலேனா உன்னோட ஸ்லாப் படி போயிடும். நீ 30 லட்சம் வாங்குற உன் ஸ்லாப் படி என்ன இருக்கோ போயிடும். இன்னொன்று, நீ என்ஆர்ஐயாக இருக்க, அவுட் சைடு என்ஆர்ஐயாக இருக்க, நீ இன்வெஸ்ட் பண்ணுற 30% 1000ல் 300 பிடிப்பாங்க. ஓகே. எகைன் உன்னோட இன்கம் 4 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எகைன் யூ டூ யுவர் ஐடிஆர் and take it back. Again, I am telling all the citizens, do your ITR. Please, do your ITR. Even your salary is very less, do your ITR. Show that you are a citizen of India. Do and get back whatever you are giving back. TDS cut பண்ணாலும் you will get back. So, இதெல்லாம் பாண்டில் இருக்குது. ஓகே. வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லாயிருக்கும். யா, ஆல் ரைட், டன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லெட்ஸே நான் இப்போ என் வீட்டில் போய் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன தப்பு பண்ணுவேன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? மணி சைக்காலஜி. when you see the high number of interest, you will fall on that. ஓகே. nobody cannot control on that. நீ 1 மணி நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு நீ போனாலும் அங்கே போய் BBBயில் தான் கை வைக்கணும்னு தோணும். ஏன்னா மணி ரெட் ஃப்ளாக் வந்து ஃபஸ்ட்டு BBBயில் போய் விழுந்துடக்கூடாது. இன்னொன்று அன்செக்யூர்டில் போய் விழுந்துடக்கூடாது, மைனஸில் போய் விழுந்துடக்கூடாது, டூரேஷன் 10 வருஷத்தில் போய் விழுந்துடக்கூடாது, இயர்லி குவார்டர்லி பே அவுட்டில் போய் விழுந்துடக்கூடாது. ஏன் இயர்லி குவார்டரில் பே அவுட்டில் உட்காந்துடக்கூடாது? யூ ஹேவ் எனி ஐடியா ஏன் எதனால் சொல்கிறேன்னு? இல்லையே. இப்போது 3 லட்ச ரூபா நீ போட்ட, இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்கு எஸ்ஐபி போடணும். உனக்கு சம்பளமே கம்மி, எஸ்ஐபி போடணும்னு நினைக்கிறேன். சிம்பிள், உனக்கு ஒரு பாண்டை வாங்கிட்டு வர்ற இன்கமே எஸ்ஐபியாக போட்டுரு. எஸ்ஐபி பாட்டு வளரும், எஸ்ஐபி பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும், எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது, எந்த தடையும் இல்லாமல் உன்னோட பாண்டு அந்த பிள்ளைக்காக வேலை பார்க்கும். போர்ட்ஃபோலியோ வளர்ந்ததுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ குழந்தைகிட்டோட உன் கேபிட்டல் வாங்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு 6 லட்சம் நான் பாண்டில் போட்டேன்னா அந்த அமௌண்ட் அங்கேயே வச்சுட்டு அதுலேருந்து வர ரிட்டர்னே எஸ்ஐபியில் உன் குழந்தைக்கு போட்டுடலாம்ல. ஓகே. எஸ்ஐபிக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போவும் சொல்கிறேன், உன் புள்ள கூட உன்னை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன் கேபிட்டல் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் உன் சேலரிலேருந்து போடுற எஸ்ஐபி போடுறவன் அதில் என்ன இருக்குது? உனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, உன் கேபிட்டல் கிடையாது. ஆனால் உன் கேபிட்டல் வந்து பாண்டில் அங்கேயே இருக்குது. இதனால் என்ன பண்ணணும்னா மந்த்லியாக தான் சூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு, மந்த்லியில் வர்றதை நீ எகெயின் 11 மாதம் உனக்கு தட் மந்த்லி ஃபஸ்ட்டு மந்த் இட் வில் ஜென்ரேட் 11 மந்த் இன்ட்ரெஸ்ட் சம்வேர். ஆர்டியில் நான் போட்டுருக்கலாம், எஃப்டியில் போட்டுருக்கலாம், ஆர்டியில் போட்டுருக்கலாம்ல, எஸ்ஐபியில் போட்டுருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கலாம். அந்த மொதல் மாதம் 3000 திருப்பி வளர்ந்துருக்குமா இல்லையா? ஆனால் நீ கடைசி மாதத்தில் தான் நீ போய் வாங்குற, இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன்னா தட் won't மேக் ஜென்ரேட். ஸோ 0.1% எங்கேயா ஒரு ஜென்ரேட் கிரியேட் ஆகும்னா மந்த்லி பே அவுட்டுக்கு தான் போகணும். காட் இட். ஸோ இப்போ நான் சொன்ன ரெட் ஃப்ளாக்லாம் புரிஞ்சிருச்சா? இன்னொன்று, கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அட்லீஸ்ட் யூ நீட் டு லுக் த லாஸ்ட் 5 year ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், PAT அண்ட் ரெவன்யூ. யூ நீட் டு லுக். கிராஃப் இப்படி இருந்ததுன்னா தட்ஸ் ஓகே, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா டோன்ட் கன்சிடர். இப்படி தான் இருக்கணும், கிராஃப் இப்படி இருக்கணும், இருந்துச்சுன்னா யூ ப்ரொசீட் ஃபார் தட். இப்போ நான் சொன்னதெல்லாம் தட் இஸ் ஆல் ரெட் ஃப்ளாக். ஓகே. ஸோ அதான் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதே டாரிஃப் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இதில் ஃபிக்ஸ்டு இன்கம்ங்கிற பாயிண்ட்டை நம்ம திருப்பி சொல்கிறோம். ஸோ லெட்ஸே கவர்மெண்ட்டே இல்லை ஆர்பிஐ வந்து நாளைக்கு ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் எனக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் இதில் வருமா? ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ, நம்மளோட ஆர்பிஐ பேங்க்குக்கு கொடுக்குற அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு பேங்க், எல்லா பேங்க் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, எஸ் பேங்க்கு, வாட் எவர் த பேங்க் ஆஃப் பேங்க், ஹூ இஸ் தட்? ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் கரன்சி அடித்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் கொடுத்தா தான் நீ போய்ட்டு நாளைக்கு ஸ்வைப் பண்ணுவா, நாளைக்கு லோன் போவ, எல்லாம் போவ. ஸோ பணம் பேங்க்குக்கு யார் கொடுக்குறா? ஆர்பிஐ. அவங்க சும்மா கொடுப்பாங்களா? ஒரு % கொடுக்குறாங்களா? அதுதான் ரெப்போ ரேட். இப்போது அந்த பேங்க்குக்கு கொடுக்குற அமௌண்ட் இருக்குல்ல, அது பேர் ரெப்போ ரேட். ஓகே, இட் இஸ் வந்து ரீபர்ச்சேசிங் அக்ரிமெண்ட், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், தட் இஸ் கால் ரெப்போ ரேட். ஓகே, ரெப்போ ரேட். இப்போது எகெயின் இந்த ரெப்போ ரேட்டை பணத்தை இப்போ கொடுத்துட்டாங்க பேங்க்கு. சரி, பேங்க்குக்கு சும்மா கொடுத்துட்டாங்களா? பேங்க் எதாவது கொலட்ரலாக கொடுக்கணும்ல. பேங்க் என்ன கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், தட் இஸ் கால் பேப்பர்ஸ் கால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். They will give the equivalent amount of government bonds to the RBI. They will ask the 1000. நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு SBI நாளைக்கு வந்து 1000 கோடி கேட்குது.
இதான் ஆர்பிஐ. நான் வந்து 1000 கோடி கேட்குறேன் சார், எனக்கு 1000 கோடி நாளைக்கு வேணும்னா கொலாட்டரில் வந்து செக்யூரிட்டிஸ் நான் 1000 கோடி கொடுத்துட்டு நான் வந்துட்டு 1000 கோடி கொடுப்பேன், நீ எனக்கு கொடுக்குற. அப்போ நீ என்கிட்ட சொல்கிற 5.5% நீ திருப்பி அந்த பாண்ட் ஆகும்போது எனக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த பர்சன்டேஜ் சொன்னேன்ல, இதுதான் ரெப்போ ரேட். காட் இட். நான் ஏன் ரெப்போ ரேட்டை ஏற்றுது இறக்குது கவர்மெண்ட், அது மாதிரி தெரியணும். ஏன் ரெப்போ ரேட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஏற்றுதுன்னா, ஒரு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண தான் ரெப்போ ரேட்டை ஏற்றுது. எப்படி அப்படின்னா, ரெப்போ ரேட்டை ஏன் ஏற்றுதுன்னா, இப்போ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விலை அதிகமாகிடுச்சு, கார் விலை அதிகமாகிடுச்சு, எல்லா விலையும் அதிகமாகிடுச்சு, கட்டு கிடக்காது. ஏன்னா வாங்கக்கூடிய திறன் எல்லாத்துக்கிட்டே இருக்குது, பைசா அதிகமாக இருக்குது. ஆனால் ஏழையால் வாங்க முடியல, காசு இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு இருக்கான். உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லிக்குது, நினைக்குது இந்த பணவீக்கத்தை உடைக்கணும். அதாவது தக்காளி ரேட்டு இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு, அதான் பணவீக்கம். பணவீக்கம் ஆகிடுச்சு. இப்போ அது சின்ன ஒரு ஊசி எடுத்து டப்புன்னு உடைச்சோம்னா உடஞ்சிரும். அது உடையிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டை கூட்டுவாங்க. என்ன அர்த்தம்னா, இப்போ நீ ரெப்போ ரேட்டை 5.5லேருந்து 5.75 எனக்கு கூட்டுறேன்னா பேங்க் நான் என்ன பண்ணுவேன், கொடுக்குற அமௌண்ட்டை நானும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் இன்க்ரீஸ் பண்ணோட உன்னோட ஹவுஸ் லோன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் லோன் அதிகமாகும்போது மக்கள் நினைப்பான் என்னடா லோன்லாம் அதிகமாகுன்னு சொல்லி போய் பணத்தை எடுக்கிறத கண்ட்ரோல் ஆகும். பணம் வாங்க மாட்டான். பணம் இல்லாதப்ப என்ன ஆகும், வாங்கக்கூடிய திறன் கண்ட்ரோல் ஆகும். வாங்கக்கூடிய திறன் டிமாண்ட் இல்லாதப்ப என்ன ஆகும், ப்ரைஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளேஷன் இஸ் கண்ட்ரோல்டு. இது ரெப்போ ரேட். ஓவரால் எக்கானமி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். ஓகே. இப்போது ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க சில சமயம். அது இப்போ சார் குறைப்பாங்கன்னா, எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ₹1 கார் வாங்கலை, ₹1 செலவு பண்ண மாட்டான், எல்லாம் அவன் கஞ்சா பிசினரியாக இருக்கான், எக்கனாமி பூஸ்டே ஆகலை. அப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்கும், சரி நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவோம். 0.25 BPS நான் வந்து கம்மி பண்ணுறேன்னு நீ சொல்கிற ஆர்பிஐ சொல்லும் போது, நாளைக்கு நான் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். உடனே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த நாளே நான் கம்மியாகும் போது லோன் ரேட் என்ன ஆகும், கம்மியாகும். லோன் ரேட்டு கம்மியாகும். லோன் ரேட்டு கம்மியானால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லோன் எடுப்பாங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட பணம் வாங்குவாங்க. பணம் வாங்கினா என்ன ஆகுவாங்க, ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆகும். கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி என்ன ஆகும், எக்கனாமி பூம் ஆகும். இது பாண்டோட எப்படி உனக்கு இதாகுது. இப்போது ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒரு நிறுவனம் போயிட்டு ஒரு கம்பெனி ஒரு பேங்க்கிட்ட போய் கடன் வாங்குது. கடன் வாங்கும்போது ரெப்போ ரேட்டை நீ அதிகமாக ஏற்றும் போது அந்த கவர்மெண்ட்டோட லோனும் அதிகமாகுமா, சரி கம்பெனி கொடுக்குற லோனும் அதிகமாகுமா? ஏன்னா ரெப்போ ரேட் நீ ஏற்றிட்டப்பா, ஆர்பிஐ நீ ஏற்றிட்டப்பா, எனக்கு அதிகமாக சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து என் கம்பெனி என்கிட்ட வந்து லோன் கேட்குது, நான் என்ன பண்ணுவேன், அதிகப்படுத்திட்டேன். இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும், என்னப்பா ரெப்போ ரேட்லாம் எல்லாம் ஆளுக்கு இவ்வளோ ஏற்றிட்டீங்க, பேசாமல் நான் உங்கள்கிட்டலாம் வாங்குறதுக்குள்ளே பேசாமல் நான் மக்கள்கிட்டே வாங்கிட்டேன், பாண்டாக கொடுத்து வாங்கிட்டேன். ஓகே. ஒரு 3 வருஷம் டென்யூரில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போதே பாண்டில் தெளிவாக போட்டிருக்கேன், எனக்கு 8% இன்ட்ரெஸ்ட். அட் இஸ் மீன் கூப்பன். அது பேர் கூப்பன் ரேட். கூப்பன் ரேட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு. கூப்பன் ரேட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஒய்டிஎம் ஆல்சோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட் வென் யூ ஆர் பையிங். அன்டில் த மெச்சூரிட்டி நத்திங் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ. யார் பை பண்ணாங்களோ அவங்களுக்கு எதுவும் மாறாது. கூப்பனும் மாற போகிறதில்ல, ஒய்டியும் மாற போகிறதில்ல. ஆனால் உனக்கு மாற போகிறதில்ல. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு ரெப்போ ரேட்டை பொறுத்து ஒய்டிஎம் மாறுபடும். ஓகே. இப்போ நான் ஒரு பாண்டை நான் வாங்கிட்டேன், ரெப்போ ரேட்டெல்லாம் ஏற்றுறாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எஃப்டியை வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றினோடனே கவர்மெண்ட்டு ஏற்றினோடனே உடனே யோசிக்கும் பேங்க்கு, நீ ரெப்போ ரேட்டை ஏற்றிட்ட, நான் இப்போ பேங்க்கு ரெப்போ ரேட்டை நீ பாட்டுக்கு 25% ஏற்றிட்ட, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ பேசாமல் ஓன்ட்ட வாங்கிறதுக்கு போல நானே எஃப்டி ஏற்றி வச்சுட்டா, எஃப்டி இன்னொரு % கொடுத்தா மக்களே எஃப்டி எனக்கு வந்து பைசா கொடுத்துருவான்ல. அதனால் என்ன பண்ணுவேன், எஃப்டி ஏற்றிடுறேன். எஃப்டியை நாளைக்கு என்ன பண்ணுறேன், ரெப்போ ரேட்டு நீ ஏற்றுனதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், எஃப்டியை நாங்கள் 1% ஏற்றிக்கிறோன்றோம். 1% ஏற்றினோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டாந்து பேங்க்கில் போட ஆரம்பிப்பான். எஃப்டிக்கு போட ஆரம்பிப்பான்ல. எஃப்டியில் போட ஆரம்பிச்சோன்னே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. இப்போது நீ சொல்லு, எஃப்டியும் அதிகமாக கொடுக்குறான். இப்போ இந்த கம்பெனி ஒய்டிஎம், இந்த கம்பெனி பாண்டு கொடுக்குறான், என்ன நினைப்பான், என்னடா அது இவன் அதிகமாக கொடுக்குறான், இப்போ இவனோட நம்ம அதிகமாக கொடுக்கணுமேன்ட்டு என்ன பண்ணுவான், பாண்டோட பர்சன்டேஜை அதிகப்படுத்துவான். ஓகே. பாண்டோட கூப்பன் ரேட்டை அதிகப்படுத்தும் பொழுது 8 இருந்தது 9 மாறும் பொழுது புதுசாக வாங்குறவங்களுக்கு இட் வில் அப்ளிகபிள். புதுசாக வாங்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போது புது பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க 11%, பழைய பாண்டை யாராவது வாங்குவாங்களா, 8% யாரும் வாங்க மாட்டாங்களா. அந்த டிமாண்ட் அங்கே கம்மியாகும் போது அந்த பழைய பாண்டோட விலை ஃபேஸ் வேல்யூ 100 99, 98, 97 குறையும். கூப்பன் ரேட்டு குறையுமா, குறையாது. கூப்பன் ரேட்டு குறையாது.
இப்படி குறையும் பொழுது என்ன ஆகும்னா கூப்பன் ரேட்டு நீ கொடுத்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்கிட்டே இருக்கும். வாங்கினவனுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. புதுசாக போய் அந்த 8% வாங்குறான் பார்த்தியா, அவன் டிஸ்கவுண்ட்டில் போய் அந்த பாண்டை வாங்குவான். 3 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்க வேண்டிய இடத்துல 2.96 லட்சம் கொடுப்பேன். மெச்சூரிட்டி எனக்கு 3 லட்சமாக வரும். YTM it is increased. Okay. Year to maturity it is increased. Why? Because rate of interest done by RBI. When the RBI is increased, FD is increasing. FD increase பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், பாண்டை நானும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பழைய பாண்டு என்ன ஆகுது, டிமாண்டு கம்மியாக யாரும் வாங்காமல் என்ன ஆகிடுது, கீழே உழுவும் போது என்ன ஆகுது, நான் லோ ப்ரைஸில் போய் வாங்குறேன். லோ ப்ரைஸில் வாங்கினா YTM அதிகமாகிடுது. ஓகே, புரிஞ்சிச்சா? எப்படிலாம் கனெக்டடாக இருக்குது இதுதான். இது வந்து திரும்ப 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 இது கேட்டால் தான் புரியும். இது வந்து லிட்டில் உனக்கு வந்து இது வந்து எக்கனாமிஸ்ட்டு, பெரிய எக்கனாமிஸ்ட்டு, டாக்டர், முனைவர் பட்டம் வாங்கினவங்க இன்னும் கொஞ்சம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நானும் புரிய வைக்கிறதுக்கு நானும் முயல்றேன். ஓகே, RBI வந்து நீ இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ ஏற்றும் பொழுது ஏன் ஏற்றுற, நீ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்றுற. நீ ஏற்றின உடனே நான் என்ன பண்ணுறேன், நானும் FD ரேட்டை ஏற்றுறேன். ஏன்னா மக்கள் வந்து டைரெக்டாக ஓன்ட்ட வாங்கிறது போல நான் டைரெக்டாக மக்கள்கிட்ட வாங்குறேன்னு. நான் FD ரேட் ஏற்றும் போது பாண்டுக்காரெலாம் என்ன வச்சுப்பான், என்னடா FD பேங்க் கொடுத்தா எல்லோரும் மக்களில் பேங்க் போயிடுவாயா, நம்மளும் ஏற்றணும்பா. என்ன சார், நேற்று தான் சார் போன வருஷம் பாண்டு போட்டால் 8%, 9% போட்டு பாண்டை இன்க்ரீஸ் பண்ணு. நீ 9% பண்ணுவோம், பழைய பாண்டு என்ன ஆகிடும், டிஸ்கவுண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் YTM அதிகமாகிடும், இயர் டு மெச்சூரிட்டி அதிகமாகிடும். பட் கூப்பன் ரேட் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ நீ ஒரு கேள்விக்கு வந்துடுறேன் டைரெக்டாக. சார் இன்றைக்கி நான் வாங்கிட்டேன், ஏன் YTM ஏன் கூப்பன் மாறுமா? உனக்கு மாறாது. ஓகே, நீ எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரையும் வாங்கியிருக்கியோ அதுக்குள்ளே உனக்கு 11% கூப்பன் ரேட்டு, 11% இட்ஸ் YTM அப்படின்னு இருந்தால் அந்த YTM மாறவே மாறாது, கூப்பனும் மாறாது. ஆனால் இந்த இடப்பட்ட கேப்பில் இப்போ நான் 3 வருஷத்துக்கு நான் வாங்கிட்டேன், இந்த நடு கடைசி 1 வருஷத்துக்குள்ளே RBI புது ரேட் வந்துருச்சு. அந்த வருஷத்தில் எப்போ நீ போய் வாங்குற, உனக்கு வேற, புரியுது, உனக்கு வேற. நான் முன்னாடியே வாங்கிட்டேன், எனக்கு வேற. ஓகே, இவ்வளோதான் மேட்ரு. ஒன்ஸ் பர்ச்சேஸ்னா அது லாக். ஒன்ஸ் யூ பர்ச்சேஸ்னா இட் இஸ் லாக்ட். அதுதான் சொல்கிறேன், ரெப்போ ரேட் ஏற்றுச்சுன்னா அடுத்த நாள் FD ரேட்டு குறையும். ஆனால் இங்கே பாண்டில் நீ வாங்கிட்டீங்கன்னா உன்னோட டெனர் வரையும் யார் என்ன நடந்தாலும் அதே இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ தட் இஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஓவரால் எக்கனாமிக்ஸே வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இதில். ஆமாம், சிம்பிளிஃபை. இப்போ ரெப்போ ரேட்டுன்னு கேட்டால் கூட ஏன்ச்சு நடந்து போயிடுவாங்க. கரெக்ட். நீ பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு ரெப்போ ரேட் என்னன்னு கேளு, அப்படியே மேலே கேள்வி போகிற, எதுக்கு தம்பி அதெல்லாம் கேட்குறீங்க, இல்லை சார் என்னன்னு தெரியணும். அதாவது இங்கிலீஷில் ஆரம்பிச்சிடுவாங்க. இவரை எவெல்லாம் இங்கிலீஷில் உட்காந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கானோ, என்னது உனக்கு ஒரு மேட்ரு தெரியும், ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒன்றால் புரிய வைக்கலன்னா யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட். ஒரு மேட்ரு உனக்கு தெரியுது, 5 வயசு பிள்ளைக்கு, ரோட்டில் போகிற 5 வயசு பிள்ளைக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் புரிய வச்சுட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ எக்ஸ்பர்ட். இப்போ நான் என்னோட எய்ம் என்னென்னா, என் தமிழ் கம்யூனிட்டிக்கு ரெப்போ ரேட்னா என்ன, இந்த பணம் எப்படி இயங்குது, இந்த பேங்க் எப்படி இயங்குது, இந்த பாண்டு எப்படி இயங்குதுங்கிறத என் மொழியில் நான் சொல்லணும்னு துடிக்கிறேன். நான் இதை எப்படியாவது சொல்லிடணும். இந்த ரெப்போ ரேட்னா புரிய வச்சுட்டோம்னா, ஏன்னா நான் மும்பையில் போய் உட்காந்தேன். இதை மும்பையில் போய் இருந்து ஒரு 6 நாள் நான் வேறு விஷயமா போயிருந்தேன். ஒரு 6 நாள் ஒரு 3 CAவை மீட் பண்ணியிருப்பேன், 2 ஃபண்டு மேனேஜரை போய் மீட் பண்ணேன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்பட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், சார் இந்த ரெப்போ ரேட்டு கவர்னர் பண்ணும்போது மட்டும் மார்க்கெட்டு மேலே எங்கேயுமே போதே சார், எதனால் சார், அவர் என்ன சார் பேசுகிறாரு, ஜெரோம் பவுல் அங்கே ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னா மார்க்கெட்டு கீழே விழுது. அது ஏன் சார், ஜெரோம் பவுல் சொல்லும்போது ஏன் சார் மார்க்கெட்டு கீழே விழுது, அவங்க ஏன் சார், இது என்ன சார், அது தம்பி ரெப்போ ரேட்டு தம்பி, அதான் சார் ரெப்போ ரேட்டு, இது என்ன சார், அதுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் தம்பி, அது வந்து அது டு பி எக்கனாமிக்கலி அப்படின்னு ஆரம்பம் போனால் இங்கிலீஷில் பேசினா நம்ம அப்படியே உட்காந்துருவேன். இங்கிலீஷில் பேசணும், நம்மளும் தலையாட்டிக்கிட்டேன். எஸ் கரெக்டாக புரிஞ்சு, அது கரெக்டாக புரிஞ்சு சார். ஏஞ்சி ஒன்றுமே புரியலையே, நான் என்னத்தை பண்ணுறதுன்னு. அப்புறம் தான் நானாகவே உட்காந்து ஒன்று இந்த ரெப்போ ரேட் எப்படி இயங்குது, முதல்ல இந்த RBI யார், அவங்க கரன்சி ஏன் அடிக்கிறாங்க, அடித்து அதை கொடுக்குற பேங்க்குக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது கொடுக்குற பர்சன்டேஜ் தான் ரெப்போ ரேட்டு. அந்த ரெப்போ ரேட்டை பணவீக்கு அதிகமாக இருக்கும்போது ரெப்போ ரேட்டை ஏற்றுனா மக்களோட வாங்கும் திறன் கம்மியாகும்போது பொருட்களின் விலை குறையுது. பூஸ்ட் ஆகும்போது ரெப்போ ரேட்டை கம்மியாகும்போது, லோன் எல்லாம் கம்மியாகும்போது மக்கள் ஓடி போய் வாங்குறான், அதனால் பூஸ்ட் ஆகுது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணுறாங்க பாரு, அது அவங்க கையில் தான் இருக்குது, ரெப்போ ரேட்டில் தான் இருக்குது மேட்ரு. ஆனால் நீ பாண்டில் வாங்கிட்டு டோன்ட் திங்க் அபவுட் த ரெப்போ ரேட் எகெயின். புதுசாக நீ வாங்கும்போது தான் நீ யோசிக்கணும். நீ ஒன்ஸ் வாங்கிட்ட, நீ கவலையப்பட வேண்டிய தேவையில்ல. இப்போ நீ பாரு,
நீ ஹவுஸ் லோன் வாங்கிட்ட, ரெப்போ ரேட் இறங்குது, நீ கவலைப்படணும், பட்டே தீரணும். ஏன்? நீ ஃப்ளோட்டிங்கில் லோன் வாங்கிட்ட, 40 லட்சம் நீ கடன் போயிட்ட, மாதம் 40,000 நீ இஎம்ஐ கட்டுற. ஓகே, ஃப்ளோட்டிங்கில் வாங்கிட்ட, நாளைக்கு ரெப்போ ரேட்டு 25% ஏறணும். உடனே அடுத்த நாள் நீ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவோம், பேங்க் மேனேஜருக்கு, சார் நான் ஃப்ளோட்டிங்கில் எடுத்திருக்கேன் சார், 25% பிபிஎஸ் குறைச்சிட்டாரு, என்னோட லோன் குறைஞ்சிரும், என்னோட டெனர் குறைஞ்சிரும், என்னோட இஎம்ஐ குறைஞ்சிரும், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்பேன். எப்படி உடனே ஃபோன் பண்ணா, ஐயோ சார் குறைச்சிட்டாங்க சார், சார் எப்படி உடச்சிட்டு நான் எதாவது பண்ணலாமா சார்? பாண்டில் உட்காந்துனா கால் மேலே கால் போட்டு, தம்பி கத்திக்கிட்டே இருக்கடா, ஓகே நீங்கள்லாம் கற்றுங்க, நாங்கள் பாட்டுக்கு மந்த்லி இன்கம் வாங்கிட்டு உட்காந்துருவோம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம எண்ட் டு எண்ட் கவர் பண்ணிட்டோம். அண்ட் மோர் தென் தட் ஐ எம் மோர் அவேர் அபவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பாண்ட் அண்ட் எது அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, ரிஸ்க் இருக்குது, பட் எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது, அது எல்லாமே கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போது நீங்கள் சொன்னது வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு வேல்யூ ஆட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம திருப்பி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு தான் நீங்கள் ரீசெண்டாக இப்போ உங்களோட யூடியூப் சேனலுமே நான் பார்த்தேன். ஏன்னா மற்றவங்க சேனல்லலாம் கெஸ்ட்டாக போயிட்டு இப்போது உங்களோட தனியாக யூடியூப் சேனலும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் அதில் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஒரு இதில் அந்த ரிடம்ஷன் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தேடிட்டே இருக்கிறது, நேச்சுரலாக எந்த ஒரு எடிட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் கன்வே பண்ணணும்னு நினச்சி நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற திங்கிங் என்ன? என்னோட நிறைய பேர் சொன்னாங்க, சார் இவ்வளோ பேசுகிறீங்க, எங்கே வாங்கணும்னு சொல்ல மாட்டீங்க, என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டீங்க, ஏன் சார் சொல்ல மாட்டீங்க, எங்கே சார் பண்ணுறீங்க? அப்போ நான் சொன்னேன், யோ நான் இன்வெஸ்ட் பண்ணது இந்தியா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 3-5 பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன். நான் சஜஸ்ட் பண்ணேன்னா இந்தியா ஃபண்டை சஜஸ்ட் பண்ணேன். இட்ஸ் ஓன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் இந்தியா ஃபண்டை தான் பண்ணுறேன். ஏன் இந்தியா ஃபண்டில் தான் பண்ணுறேன்? யோ எனக்கு T0னா அவனுக்கு வந்து கொடுப்பேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாளில் வாங்கினாலும் எனக்கு கிரெடிட் அன்றைக்கே கிடச்சிரும். வேறு பிளாட்ஃபார்மில் நான் வியாழக்கிழமை வாங்கினா வெள்ளிக்கிழமை வராது, வெள்ளிக்கிழமை நடக்காது, சனி ஞாயிறு நடக்காது, திங்கக்கிழமை வராது, செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஆரம்புக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போது இதெல்லாம் நான் பேசணும்ல, மனம் விட்டு பேசணும்ல. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்கிற சும்மா என் மொபைல் வச்சு நானாகவே ஸ்டார்ட் பண்ணேன். பக்கத்தில் சத்தம் இருக்குது, அந்த லைட்டு சரியில்லை, எடிட் எனக்கு பண்ண தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியல. என் படித்தது என்னோடய எஜுகேஷன் என்ன எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். அதனால் எனக்கு அது தெரில. அப்போ நான் என்ன பண்ணேன், இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டில் எனக்கு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுதுங்க. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பேரோட கமெண்ட்டை நான் பார்க்குறேன். எல்லோரும் எனக்கு வாய் விட்டு சொல்லணும்னு இருக்குது. ஒரு கமெண்ட்டுக்கும் நான் போயிட்டு வாய் விட்டு நான் தாங்க மதுரை வீரன், இது தாங்க இப்படி தாங்க நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் சொல்ல முடியல. இப்போ என்னோட அதில் யூடியூப்பில் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் என்னால் பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, அப்பா இவங்க டவுட்டை கிளாரிட்டி பண்ணிட்டோம்டா, அப்பா முடிஞ்சிடா, அப்பா இதனால் நம்ம ஒரு 4-5 ஃபேமிலி. இப்போ எப்படின்னா, என் ஃப்ரெண்டு கூட இப்போ வந்து எப்படின்னா தங்கச்சியோட ஒரு கல்யாணம். ஓகே, தங்கச்சியோட கல்யாணம். ஸோ தங்கச்சியோட கல்யாணம்க்கு இன்னொன்று வீடு வாங்கணும்னு அவனோட எண்ணங்கள், ரைட்? ஸோ இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள் உன்னோட டிசிஷன், நீ ரைட் டிசிஷன் தான் எடுக்கணும். போனால் அப்போக்குன்னு யூடியூபர் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறவங்க பற்றிலாம் கேட்க முடியாது. ஸோ ரைட் டிசிஷனை போய் எடுக்கணும். ஒரு உங்கள் அம்மாவோட பென்ஷனுக்கு நீ ரெடி பண்ணணும், உன் குழந்தையோட எஸ்ஐபிக்கு நீ போடணும். ஸோ இவ்வளோத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இன்னுமே சரி, இந்த இயர்லி நான் போய் பண்ணணுங்கிற எண்ணமே இன்றைக்கி இல்லை. போன உடனே கிரெடிட் கார்டு வாங்க தான் தோணுதே தவிர, கிரெடிட் கார்டு எப்படி எடுக்கணும், நாளைக்கு பணம் வர்றதுக்கு என்ன வழி, அப்படி தான் திங்க் பண்ணுறோமே தவிர அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், அடுத்து நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஒரு முரண்பாடான ஒரு இது. என்ன பண்ணுறது? ஆனால் மக்களுக்கு இது வந்து புரிய வச்சு, இல்லைப்பா நீ வந்து லாங் பீரியடில் நீ விட்டினா பெரிய கார்பஸ் வரும், தயவு செஞ்சு நீ வந்து இனிஷியலாகவே பண்ணு. அதுக்கு என்ன வேணும்? மந்த்லி இன்கம் எனக்கு வேணும். சரி, ஆனால் சேலரி நம்பி இருக்க முடியாது. அப்போ சேலரி நம்பி இருக்க முடியாதுன்னா அப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன இருக்குது? சார் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வர்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது தட் இஸ் அ வே, பாண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பேசுனது எல்லாமே இட் இஸ் மை ஓன் லாஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் பண்ணியிருக்கேன். இப்போ தவறுகள் நானும் பண்ணியிருக்கேன். இது தெரியாமல் பண்ணியிருக்கேன், அது தெரியாமல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் பண்ண தப்ப என்னோட தமிழ் கம்யூனிட்டி யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக? அதனால தான் ரெட் ஃப்ளாக்னால் நான் திருப்பி சொல்கிறேன். ட்ரிபிள் பில் போகக்கூடாது, அன்செக்யூரில் போகக்கூடாது. ஓகே, எகைன் ஒன் மோர் ஃபில்ட்ரு. இது என்னோட ஃபில்ட்ரு. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் அட்வைசர், ஐ எம் நாட் ஸ்டடிட் வெல், ஐ எம் ஒன்லி 10th standard. என் 10வது முடிச்சுட்டு பேப்பரில் பார்க்கும்போது எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சிரித்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. என் 10வது தேடும்போது என் நம்பரை காணோம். இதுதான் என்னோட ரியாலிட்டி. பேப்பரில் நம்பரை காணோன்னா ஃபெயில்னு அர்த்தம். ஓ, அதுதான் அப்படி. ஓகே, எல்லோரும் தேடினானுங்க, எல்லோரும் ஹாப்பி. மதுரைவனோட நம்பர் அந்த பேப்பரில் இல்லை. எனக்கு தினமலரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
1996-7. எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாரோட நம்பர் இருக்குது, என் நம்பர் இல்லை. எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்தாங்க, தலை முடிஞ்சு அப்படியே போனேன். ஸோ இதுதான் என்னோடய லெவல், ரைட்டா? ஸோ இது தனிப்பட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறது என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10 ரூபாவில் ஆரம்பித்தாலும், ஓகே, 10 ரூபாவில் ஆரம்பித்தேன். என்னோடய வறுமை, என்னை ஏதாவது கற்றுக்கணுன்னு என்னோட நினைப்பு, அது என்னை கொண்டு போன இடங்கள். அடுத்து இப்போ என்னோடய தமிழ் கம்யூனிட்டியில் என்ன மாதிரி யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எஜுகேஷன் படிங்க, எல்லாம் படிங்க, ஆன் த சேம் வே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபில்ட்ரேஷன், அகைன் கம் டு த பாயிண்ட். ஃபில்ட்ரேஷன் ஷுட் பி AAA. Secured. Bond should be secured. Bond should be senior. Payout should be monthly. Right? Payout should be monthly. And duration within a 3 year. Within a 3 year. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும், என்ன நடக்குதுங்கிறது பொறுத்துக்கணும். அடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அமௌண்ட்டை என்ன பண்ணணும்? லேடரிங். டு பி லேடரிங். டோன்ட் புட் ஆல் இன் ஒரு பாண்டில் போய் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னது என்னோட ஓன் ஒப்பீனியன், கரெக்டாக ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதை பற்றி மக்களுக்கு நிறையா சொல்கிறதுக்காக அந்த ஒரு புது வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் என் சைடில் இருந்தும் அதுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் என்னோட ஆடியன்ஸாக இருந்தீங்கனாலும் ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் திஸ் சேனல். ஏன்னா நான் பர்சனலாகவே உங்ககிட்ட ஒவ்வொரு பாட்காஸ்ட் அப்பவும் எனக்கு பெரிய லேர்னிங்காக அது இருக்கும். So keep doing more videos, and overall thank you so much for coming to the episode today. That's thank it. you.